அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தின் 11வது வசனத்தை அடிப்படையாகி வைத்து சில சத்தியங்களை தானியேல் புஸ்தகத்திலிருந்து நாம் ஒரு தியானம் பண்ணுகிற ஒரு கிருபைக்குள் வந்திருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனத்தின் வாசனம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போது பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும் பொழுது அவனுடைய தந்திரங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறதாக சொல்லுகிறார். எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியும்னா இப்படி தான் பேசணும். இப்போ எனக்கு மாத்திரம் ஒன்று தெரியும்னா நீங்கள் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு தெரியாது, எனக்கு அது தெரியும், நான் சொல்கிறேன் கேட்டுங்க அப்படின்னு பேசும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயமா இருந்தால் என்ன சொல்லுவோம்? அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயமா இருக்கும்போது நான் மாத்திரம் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டுமா, எனக்கு தெரியும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்களுக்கும் அது தெரியும்பீங்க. அப்படித்தான். இப்போ பவுல் இங்கே எழுதும்போது அவ்வளோ அழகாக சொல்லுகிறார், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். முதல் சாப்டரில் டிவிஷன்ஸ் நீங்கள் நோட் பண்ணணுன்னா அப்படியே நோட் பண்ணிக்கொள்ளலாம். முதல் சாப்டரில் டிவிஷன்ஸ்னால் பிரிவினைகள். அப்போது அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் இருந்தீர்கள், எல்லாம் செய்தீர்கள். ஆனால் ஒருத்தன் அப்போலோவை சேர்ந்தேன்கிறான், ஒருத்தன் கேபா உங்களுக்குள்ளே 11வது வசனத்தில் பார்க்கும்போது உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். ஒரு சிலர் பவுலை சேர்ந்தவன், அப்போலை சேர்ந்தவன், கேபாவை சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன் சொல்லுகிறேன். இது எதனால் வருது? ரொம்ப நேரம் இதில் இருக்க மாட்டேன், இருந்தாலும் இதை பார்த்துட்டோம். இருந்தாலும் எதனால் வருதுன்னா, மாம்சத்தின்படி நம்முடைய ஆசைகளையும் மாம்சத்தின்படி நம்முடைய விருப்பங்களையும் மனுஷர்கள் மேல் நாம் வைத்து மனுஷர்களுடைய கேரக்டரை நாம் பிடிச்சு ரொம்ப அதை ஆழமாய் அவர்களை பற்றி கொள்ளுகிறதுனால இந்த பிரச்சனை வருது. உதாரணமாக அதுதான் பவுல் சொல்லுகிறார். ஒரு சிலருக்கு கொரிந்து சபையில் பவுலை ரொம்ப பிடிக்குது. என்னத்துக்காக பிடிக்குதுன்னா, சில காரணங்களுக்காக பிடிக்குது. அவர் கொஞ்சம் ஆழமாக சத்தியங்களை பரம ரகசியங்கள்லாம் சொல்லி ஜனங்களை கிறிஸ்துவுக்கு அந்த கூட்டம் ஒன்று இருக்குது. இவர் தான் ஐயா ஊழியக்காரண்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம். இன்னொன்று கேபா, அது ஒரு காரணம் உண்டு. கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாள், பவுல் ஜனங்களில் திட்டுறாருயா, அதனால் கேபா தான் ஐயா கரெக்டு அப்படின்ட்டு ஒரு கும்பல் என்ன செய்யுது, அது பிடிக்குது. இன்னொருத்தன் அப்போலோன்னு ஒருத்தன் உட்காந்துருக்குறான், அந்த ஆள் அப்படி இவர்கிட்ட சில நல்ல குணங்கள் ஏதாவது கிடைக்கும், அந்த குணங்களை அட்ராக்ட் ஆகி ஈர்க்கப்பட்டு அது ஒரு கும்பல் இருக்கும். எப்போவுமே சபையில் பல கும்பல்கள் இருக்கும். ஆனால் இன்னொரு கும்பல் பார்த்துச்சு, பவுலும் வேண்டாம், கேபா வேண்டாம், அப்போலும் வேண்டாம், கொப்போலும் வேண்டாம், தேங்காயும் வேண்டாம், மாங்காயும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு இயேசு கிறிஸ்து தான் வேணும் அப்படின்னு அப்படி ஒரு கும்பல் ஒன்று. இது என்னப்பா இது, நீங்கள் இவ்வளவு பிரிஞ்சிருக்கிறீங்களே, ஒரே சபையாக இருந்துக்கிட்டு 4 பேர் 4 விதமாக பிரிஞ்சிட்ருக்கிறீங்க கும்பலாக, தப்புன்னு சொல்கிறார். ஆனால் அந்த கொரிந்து சபைக்கு கர்த்தர் செய்த கிருபைகள் ஏராளம். இந்த ஜனங்கள் ஒரு இதில் வரத்துலேயும் கூட குறைவுள்ளவர்கள் அல்ல, எல்லாம் இதெல்லாம் பழைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். அப்போ முதல் அதிகாரத்தில் டிவிஷன்ஸு. 2வது அதிகாரம் பார்க்கும்போது முதல் வசனத்தில் கார்னாலிட்டின்னு சொன்னால் மாம்சத்துக்குரிய சிந்தைகளாக இருக்கிறீர்கள். அது முதல் வசனத்தை வாசித்தலாமா? மேலும் சகோதரரே என்னே அப்போ அவர் சொல்லுகிறார், நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை, நீங்கள் மாம்சத்தின்படி குழந்தைகளாக இருக்கிறீர்கள், இன்னும் ஆவிக்கேற்றபடி முதிர்ச்சி உங்களுக்கு வரவில்லையே. நல்லா இருக்கிற சபை, ஆனால் அதை குறித்து எப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட்டு பவுல் பேசுகிறார் பார்த்தீங்களா? அப்போது நீங்கள் இன்னும் குழந்தைகளை போல் திங்க் பண்ணுறீங்க, குழந்தைகளை போலையே பேசுகிறீங்க, குழந்தைகள் போல் இருக்கிறீங்க. அதுக்கு காரணம் 3வது வசனம். அதை கண்டுபிடிச்சார் பவுலடிகள். அதை கண்டுபிடிச்சதுனால அவர் சொல்லுகிறார், நீங்கள் இப்படியெல்லாம் இன்னும் குழந்தைகளை போல் உட்காந்துருக்குறீங்களே, கார்னல் மைண்டட் பீப்புளாக இருக்கிறீங்களே. மொத்தம் 3 விதமான மைண்ட் இருக்கிறது. 3 விதமான மைண்டு. யாரோ
சொல்ல முடியுமா? ஒன்று மாம்சத்துக்குரியவர்கள், 2 ஆவிக்குரியது 2, அப்புறம் 3 விதமான காரியங்கள். ஒன்று நேச்சுரல் மேன். நேச்சுரல் மேன் சொல்லும்போது அவன் வந்து ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன். இந்த ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன்னா முதல்ல யார், அது நமக்கு தெரியணும். இவங்க டோட்டலாக எ மேன் வித் அன் அன்ரீஜெனரேட்டட் ஹார்ட். அவன் சுத்தமாக ஹார்ட்டு ரீஜெனரேட் ஆகலை. ரீஜெனரேட்னாக்கா மறுரூபம் ஆகிருக்கணும். சுவிசேஷத்தினாலே தொடப்பட்டால் ஒழிய ஒரு மனுஷனுடைய இருதயம் குணப்படலை, மறுரூபமாகலை. ஸோ மேன் வித் அன் அன்ரீஜெனரேட்டட் ஹார்ட் இஸ் அ நேச்சுரல் மேன். நேச்சுரல் மேன் திங்ஸ் இன் அ நேச்சுரல் வே. அதுதான் ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷனோ அறியான் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குது. ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் அறியான். எங்கே போட்டிருக்குது? ஸ்தோத்திரம் 2வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 2 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14 பாருங்கள். ஜென்ம ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஆவிக்குரிய மனுஷன், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் மற்றொரு நாளும் ஆராய்ந்து. இப்போ இந்த நேச்சுரல் அப்படின்னு சொல்லும்போது டோட்டலாக தேவனுடைய கிருபைக்கு அந்நியனாக இருக்கிறான், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அந்நியனாக இருக்கிறான். அவன் அவிசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன். அப்போ அவன்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணோன்னா, நம்ம ஆவிக்குரிய காரியங்களை சொன்னான்னா அவன் பைத்தியமாக எடுப்பான்னு பைபிள் சொல்லுது. அவன் அதை நிதானித்து ஆராய்ந்து அறியப்பட முடியாது. ஏன்னா அவனுடைய இருதயம் திருக்குள்ள இருதயமாக இருக்குது. இருதயம் குணப்படுகிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம இந்த ஜென்ம சுபாவ நேச்சுரல் மைண்டு நேச்சுரலாக திங்க் பண்ணுவான். இப்போ ஒரு கேன்சர் சுகமாக்க கர்த்தரால் கூடும். ஆனால் அந்த நேச்சுரல் மேனுக்கு கொண்டு போய் நீங்கள் இதை சொன்னீங்கன்னா அவன் நம்மளை பார்த்து பைத்தியக்காரன், டே இவ்வளோ அறிவியல் நிறைஞ்ச உலகத்தில் இன்னுமாடா இப்படி முட்டாள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, எவன்டா உன்னை முட்டாளாக்குனா, காசு கொடுத்து முட்டாளாக்கிட்டானாடா அப்படின்ட்டு பேசுவான். ஆனால் கர்த்தருடைய வல்லமை அவனுக்கு என்ன செய்கிறதில்ல, சுட்டு போட்டாலும் விளங்குறதில்ல. அது எப்படிங்க? நான் படிச்சிருக்கிறேங்க, இதெல்லாம் இந்த கேன்சரஸ் செல்ஸு மெட்டஸ்டசைஸ் ஆகி இப்படி பரவும், அப்படி எல்லாம் கரெக்டு. அவன் சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கரெக்ட். ஆனால் அவைகளை கர்த்தராலே அதை சுகமாக்க முடியும் என்கிறது சுட்டு போட்டாலும் அவனுக்கு விளங்கலை. ரட்சிப்புன்னா அவனுக்கு தெரியல. சிரிச்சிட்டு போகிறான், பைத்தியம்னு சொல்லிட்டு போகிறான், திட்டிட்டு போகிறான், என்னென்னமெல்லாம் பண்ணிட்டு போகிறான். ஸோ திஸ் இஸ் நேச்சுரல் டோட்டல். அப்போது மொத்தத்தில் 2ஆக பிரிக்கலாம். என்னது? மனுக்குலத்தை. ஒன்று நேச்சுரல், இன்னொன்று வந்து ஸ்பிரிச்சுவல், இன்னொன்று வந்து கர்த்தரால் ரீஜெனரேட்டட் ஹார்ட். அன்ரீஜெனரேட்டட் ஹார்ட் இஸ் அ ரீஜெனரேட்டட் ஹார்ட். சில ரகசியங்கள் நீங்கள் புரிஞ்சுங்க. இதுதான் சத்தியம். அப்போ நீங்கள் அதை யாருக்கையாவது சொல்லும்போது அதில் கண்டுபிடிக்கலாம் ஜனங்களை. இந்த ஹார்ட் உள்ளவங்களை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், இந்த ஹார்ட் உள்ளவங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நமக்கு சப்ஜெக்ட் மேட்ரு வந்து ரட்சிக்கப்படாதவன் கிடையாது, அவனை விட்டுருவோம். ஸோ நேச்சுரல் மேன் நம்பர் 1, அவனை விட்டுருவோம். இப்போ இந்த இப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதை 2ஆக பிரிக்கலாம். இல்லையா? முதல்ல ஏபியாக பிரிக்கலாம். இப்போ பியை 2ஆவது பிரிக்கலாம், சிஎன்டியாக பிரிக்கலாம். அதை நீங்கள் அந்த இது போட்டு சார்ட் மாதிரி நீங்கள் யூ கேன் டூ இட். இல்லையா? இப்போது இதில் 2 பேர் என்னென்னா, ஒருத்தன் மாம்சத்துக்குரியவன், இன்னொருத்தன் வந்து ஆவிக்குரியவன். அப்போ மொத்தம் எத்தனை பேர் ஆயிடுச்சு? இப்போ ரட்சிக்கப்படாதவன் 1, இப்போ ரட்சிக்கப்பட்டவர்களில் 2. ஒன்று மாம்சத்துக்குரியவன், கார்னல் அப்படின்னு பேர். மாம்சத்துக்குரியவனுக்கு இங்கிலீஷில் கார்னாலிட்டி, கார்னல் மேன் அப்படின்னு பேர். இனி கார்னல்னால் மாம்சத்துக்குரியவன். அதான் இங்கே போட்டிருக்குதுல, பொறாமல், வாக்குவாதம், சின்ன பிள்ளைத்தனம், அது பண்ண, எனக்கு இது கொடுக்கல, எனக்கு அது செய்யலை, அப்படி இப்படின்ட்டு பாஸ்டர் என்னை பார்த்து பேசினார், பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வரல, அப்படிலாம் சொல்லி முக்கால் அழுகிறாங்கல்ல. இது வந்து மாம்சத்துக்குரிய ஒரு புத்தி. அடுத்த சைடு பக்கா ஸ்பிரிச்சுவல் பர்சன். அவர்கள் ஸ்பிரிச்சுவல் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிறிஸ்துவின் அளவுக்கு நேராக பூரண புருஷர்களாகிறதுக்கு ஆவிக்குரிய மன்னாவை ஆவிக்கேற்றபடி நிதானித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அவனை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா காற்று எங்கே வீசுதோ, எந்த டைரக்ஷனில் வீசுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு ஆவிக்குரியவனுக்கு அது தெரியும். அது என்ன அர்த்தம் அதுக்கு? என்னப்பா இது காற்று வீசுது, யாருக்கும் தெரியாது. ஆவிக்குரியவங்களுக்கு எப்படி காற்று வீசும்? இப்போ நாளைக்கு தெரியுமா பாஸ்டர் உங்களுக்கு எந்த சைடில் காற்று வரும்ன்ட்டு? நாளைக்கு காலில் டைரக்ஷன் எப்படி உங்களுக்கு தெரியுமா? அந்த காற்றை பற்றி பேசலை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறேன். காற்று என்று சொல்லும் பொழுது ஆவியானவரை குறிக்கிறார், அது தெரியணும். நிக்கோதேமுவை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார், எந்த டைரக்ஷனில் காற்றடிக்குது போகுதுன்னு உனக்கு தெரியாது, ஆனால் ஆவிக்குரியவன் அப்படி இருக்கிறான். அப்போ எந்த நிதானித்து ஆராயப்படான். ஆனால் அவனுக்கு தெரியும் காற்று எப்படி அடிக்குது, என்ன இது. பரிசுத்த ஆவியானவர் யாரை தொடுகிறார், எப்படி தொடுகிறார், அவன் எப்படி தொடப்பட்டான், எப்படி கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டான், எல்லா காரியத்தையும் ஒரு ஆவிக்குரியவனுக்கு அது தெரியுது. காற்று என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறார். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த ரட்சிப்பு இந்த உலகத்து மனுஷர்களுக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. அது அவனுக்கு விளங்கலை. ஒரே குடும்பத்தில் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஒருத்தன் ரட்சிக்கப்படாது இருப்பான். இப்போ அந்த ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த ரட்சிப்பை குறித்து ஒரு புதுசாக இருக்குது, இது மண்டையிலேயே போக மாட்டேன். ஆனால் இவனுக்கு தெரியுது காற்று எந்த டைரக்ஷனில். தான் நிக்கோதேமுக்கும் ஒன்றுமே விளங்கலை. என்னையா சாமி சொல்லுங்கன்னா, உனக்கு விளங்காது, உனக்கு லீடராக இருக்கிற, நீ போதகனாக இருக்கிற, இருந்தாலும் உனக்கு இது விளங்கலை. இது காரணமே இதுதான். நீ ஆவிக்குரியவனாக இருந்தால் உனக்கு இது விளங்கும். நீ ஜென்ம சுபாவத்தின் மனுஷனாக இருக்கிற, இஸ்ரவேலில் நீ பிறந்துட்ட, ஸ்தோத்திரம். இஸ்ரவேலில் பிறந்துட்டு அப்புறம் நீ ஒரு லீடராக இருக்கிற, ஸ்தோத்திரம், எல்லாம் நன்றி, எல்லாம் கரெக்டு. ஆனால் பெரிய தப்பு நடந்து போச்சு. என்னன்னு கேட்டால், நீ உனக்கு ஆவிக்குரியவனா நீ மாறாததுனால, எந்த அதிகாரத்தினாலே நான் அற்புதங்களை செய்கிறேன், அற்புதங்கள் எப்படி நடக்கும், எப்படி ரட்சிப்பு உண்டாகும், எப்படி கர்த்தரோடு இசைய முடியும், எப்படி அந்த விசுவாசம் வரும், ஒன்றுமே உனக்கு புரிய மாட்டேங்குதே. நல்ல வேளை ராத்திரி கேட்டப்போ, இல்லைன்னா மானம் போயிருக்கோம், உனக்கு லீடர் அல்லவா நீ அப்படின்ட்டு கர்த்தர் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்ல போய். ஏன்னா இவன் சொல்லிட்டான், நான் இவ்வளோ எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிறேன், 7 அடி வளர்ந்துருக்கிறேன், 10 அங்குலம் வந்திருக்கிறேன், எப்போ தாயின் கருவில் போய் சொப்போ எப்படி பேசுகிறான் பாருங்கள், எப்படி பேசுகிறான். கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட இதுவே இல்லை. ஐயா இது அற்புதம் செய்கிறீர், எங்களுக்கு விளங்கலைன்னு சொன்னால் கூட நான் நியாயம் இருக்குது. ஆண்டவரே உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கூட நியாயமாக இருக்குது. போயும் இப்படியா பேசுகிறது? அதுவும் லீடர் போய் இப்படி பேசுகிறதா? போதகனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் இப்படி பேசுனா, அப்போ இவன் போதகத்தை கேட்குறவன்லாம் என்னாவான்? ஆண்டவர் அதைத்தான் கடிந்து கொண்டாங்க. என்னடா உனக்கு ஒன்றுமே விளங்க, இந்த மாதிரி கேட்குறியே, ஒரு நேச்சுரல் மேன் கூட கேட்குற மாதிரி கூட நீ கேட்கலையே, அப்போ நீ எவ்வளோ தூரமாக இருக்கிற ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு தூரம், சுட்டு போட்டாலும் விளங்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் திங்க் பண்ணி உள்ளே வந்ததாக இருக்குது, சரித்திரம் இருக்குது. ரெண்டாவது, ஹீ வாஸ் டிஃபெண்டிங் தி காஸ்பல். நல்லா தெரியுது. சானிட்ரனில் போய் ஹீ வாஸ் டிஃபெண்டிங் கிரைஸ்ட். அது எப்படியோ ஒரு விசுவாசம் வந்திருக்குதுன்னு வச்சுக்குவோமே, இருக்கட்டும். இதுதான் நம்ம உலகத்துலேயும் பார்க்குறோம். ஸோ ஆவிக்குரியவன் யாராலும் நிதானிக்கப்பட மாட்டான். அவனுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கக்கூடிய தொடர். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். சபையிலையும் இருக்கும். சபையிலையும் 3 விதமான மக்கள், 2 விதமான மக்கள் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று இருக்காது, ரட்சிக்கப்படாதவன் சபையில் இருக்க மாட்டான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டவர்களே அனுதினமும் சபையில் கர்த்தர் சேர்த்து கொண்டு வந்தார்னு போட்டிருக்கு. அப்போ நீங்கள் அல்லவா எந்திரிச்சு குரல் கொடுக்கணும், சவுண்டு கொடுக்கணும். 3 பேர் இருப்பாங்கன்னா, ஃபாஸ்டார் தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்ல வேண்டும் அல்லவா? சபையில் இருக்கவங்க 2 பேர் தான், 2 கூட்டம் இருக்கும். அந்த 2 கூட்டத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு நல்ல கூட்டம் எதுன்னு கேட்டால் ஆவிக்குரிய கூட்டம். இந்த ஆவிக்குரிய கூட்டத்தை வச்சு ஒரு நாள் ஒரு பிரச்சனையும் வராது. இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்களை வச்சு தான் இந்த சபையிலேயே எல்லா பிரச்சனையும் வரும். அது எல்லா பிரச்சனையும் எல்லா சபைகளையும் அப்படித்தான். இந்த மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் ஆக்குறதுக்கு தான் கர்த்தர் படாத பாடுபடுகிறார். அல்லேலூயா. அதனால தான் எல்லா ஆராதனைகளுக்கு வாங்க, உபவாசம் பண்ணுங்க, அதை செய்யுங்க, வாங்க ஜெபத்துக்கு வாங்க, இந்த வசனங்களை கேட்க மாம்சத்துக்குரியவன் ஆவிக்குரியவனாக மாறுவான். அதோடு கூட வீடுகளில் பிரயாசப்படணும், வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆண்டவரோடு பழகணும். இப்படி பழக ஒரு மாம்சத்துக்குரிய மனுஷன் ஆவிக்குரியவனாய் வருகிறான். ரைட்டு. இப்போ இதுக்கு இவ்வளோ பிரச்சனை. 2வது ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. இது 3வது எங்கே போகணும் அப்படின்னா, 5வது அதிகாரம்
முதல் வசனம். எல்லாமே முதல் வசனம் தான் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கேற்றபடி அந்த அதிகாரத்தில் கொஞ்சம் டீல் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம முதல் வசனத்தை பார்த்துட்டு போவோம். காரணம் இது நம்முடைய மெயின் கோர்ஸ் கிடையாது. அல்லேலூயா. ஃபார்னிகேஷன், மூணாவது வந்து ஃபார்னிகேஷன்னா விபசாரம். முதல்ல என்னது? டிவிஷன், பிரிவினைகள். ரெண்டாவது மாம்சத்துக்குரிய புத்தி, இன்னும் வளரல நீங்கள். மூணாவது விபசாரம். அதுக்கு சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே விபசாரம் உண்டென்று பிரசித்தமாய் ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபசாரம். நேச்சுரல் மேன்ட்ட கூட இது இல்லையா? நீ இவனுக்கு ஸ்பிரிச்சுவல் பீப்புள்னு சொல்லி அத்தனை வரங்களோடு இருக்கிறாங்க. ஏன்னா அது மெச்சிக்கொள்கிற விதத்தை பார்த்தா ஒருவேளை 1வது அதிகாரத்தின் 4வது வசனத்துலேருந்து பார்க்கலாம். அது டச் பண்ணிட்டு நம்ம போகலாம். இவனுக்கு யாருங்கிறத பவுலடிகள் ரொம்ப அழகாக எழுதுறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 4லேருந்து வாசிக்கும்போது, கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உங்களுக்கு ஸ்திரப்பட்டிருக்கபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அழிவிக்கப்பட்ட நான் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றமற்ற சாட்டப்படாதவர்களை இருக்கும்படிக்கு முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். போதும். அப்போ இவனுடைய ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது பவுலே சொல்கிறார். எதுலேயும் நீங்கள் குறை உள்ளவர்கள் கிடையாது, எல்லாம் சம்பூர்ணமாக ஸ்திரப்பட்டிருக்கிறீங்க, சூப்பரான சபை அப்படின்னு பவுலே சொல்லிட்டு பட்டுன்னு அதே அதிகாரத்தில் சொல்கிறாரு, டிவிஷன்ஸ் எப்படின்னு கேட்குறார். இவ்வளோ நல்ல சபையாக இருக்கிறீங்களே, இதில் போய் இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்களே, அது எவ்வளோ தப்பு. ரெண்டாவது, இவ்வளோ நல்ல சபையாக இருக்கிறீங்களே, ஆனாலும் இவ்வளோ மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்குறாரு. மூணாவது, இவ்வளோ நல்ல சபை, நான் அந்த கோரஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த 21 நாட்களில் இதை முடிக்கணும்னு பார்த்தேன், முடியலை. ஒரு 4-5 வசனத்துலேயே 21 நாள் முடிஞ்சு வச்சு. கர்த்தர் இவ்வளோ நல்ல சபையாக இருக்கிறீங்களே, உங்களுக்குள்ள அந்நியர்கள்ட்ட கூட காணப்படாத இந்த விபசாரம் எப்படி அப்படின்னு கேட்குறாரு கர்த்தர். இனிமேல் இந்த நல்ல சபையாக இருக்கிறீங்களே, இந்த கோரஸை நீங்கள் தான் பாடணும். ஒரு 3 முறை நான் பாடினேன், அதுக்கப்புறம் நீங்கள் பாடணும். சரிங்களா? இப்போ 4வதாக 6வது அதிகாரம், ஃபைட்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது கலகங்கள், சண்டை போடுறது, ஸ்தோத்திரம், சண்டை போடுறதும் வாக்குவாதங்கள். அப்போது முதல் வசனம், எல்லாமே முதல் வசனம் தான். சரி. இது இவன்ட்ட இங்கே இந்த சபையில் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. அப்போது இவங்க சண்டை போட்டோன்னே நேராக எங்கே போகிறாங்கன்னா அந்நியர்கள்ட்ட போகிறாங்க. அதாவது கிறிஸ்துவை அறியாத மக்கள்கிட்ட போய் பஞ்சாயத்தை போய் பேசுகிறது, நியாயம் கேட்குறது. அது அவருக்கு பார்த்தாரு. ஏன்டா டே, உங்களுக்குள்ளே ஒரு வழக்குகளை விசாரித்து சால்வ் பண்ணக்கூடியவங்க இல்லையான்னு கேட்குறாரு. தேவ தூதர்களையும் நாம் நியாயந்தீர்ப்போம் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்போ இவங்களுக்கு தெரியாதா அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். உங்களுக்கு ஒன்று நான் சொல்லுகிறேன், நீங்கள் அறியாதது இப்பொழுது சொல்லுகிறேன்னா அவங்களுக்கு தெரியாதது சொல்கிறதாக அர்த்தம். தெரியாதான்னு கேட்டால் என்ன அர்த்தம்? தெரியும். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் போய் இந்த அந்நியர்கள்ட்ட குவாரல் பண்ணி ஃபைட்ஸு அவங்க முன்னால் நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இந்த இடத்துல கையை அப்படியே வச்சுட்டு, நம்ம ஆதியாகமத்தில் இந்த ஆபிரகாமுக்கும் மந்தை மேய்ப்பர்களுக்கும் லோத்து மந்தை மேய்ப்பர்களுக்கும் சண்டை வந்துச்சுல்ல, 13:7. சரி, இங்கே இந்த பாயிண்டில் அப்படியே கனெக்ட் பண்ணால் இங்கேயும் கொரிந்திய சபையில் வாக்குவாதங்கள் வந்திருக்குது. ஆதியாகமத்தில் 13லையும் டக்குன்னு திடீர்னு ஞாபகம் வந்ததுனால அந்த வசனத்தை சொன்னேன். அப்போ வாக்குவாதம் உண்டாயிற்று. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணுறாங்க. 2 பேரும் சகோதரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அது கீழே அடுத்த வசனம் ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள். அந்நாளில் அங்கே யார் யார் தங்கியிருந்தா? கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார். ஏன் இந்த வசனத்தை இப்படி போடணும் ஆண்டவர்? தேவையில்லாத ஒரு காரியமாக இருக்குதே. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு முடிச்சிடலாம்ல. அவனுங்க இருக்கிறானுங்க,
அதை தான். அப்போ அவர்களுக்கு முன்னால் இவங்க சண்டை போடுறாங்கங்கிறத கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே சுட்டி காட்டினாங்க. ஆபிரகாமையும் லோத்தையும் ஆசீர்வதித்தது கர்த்தர் தான். இவனுக்கும் மந்தை இருக்குது, அவனுக்கும் மந்தை இருக்குது. 2 பேருடைய மந்தையும் பூமி தாங்க முடியாத அளவுக்கு இருந்ததுன்னு. எப்பா எவ்வளோ இருந்திருக்குது. இவ்வளோ இருக்கிறவன் சண்டை போடுறான், இல்லாதவன் ஒத்துமையாக இருப்பான் போல் இருக்குது. ஸ்தோத்திரம். எப்போவுமே இருக்கிறவன் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். இந்த சண்டை அப்போ அவங்க யார் நடுவில் குடியிருக்கிறாங்கிறது ஆவியானவர் ரொம்ப கிளியராக அந்த இடத்துல அந்த வசனம் எழுதப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் தேவன் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது என்னுடைய நாமம் அந்நியர்கள் மத்தியில் உங்களால் தூஷிக்கப்படுகிறது. இல்லா இது அப்படி எங்கே கொண்டு வந்தால் தீர்க்கிறதுக்கு நீங்கள் போய் ஒரு பரிசுத்தவான்கள்கிட்ட போய் நீங்கள் விசாரிக்க வேண்டியதானே. உங்கள் வீட்டில் பஞ்சாயத்து இருக்குது, உங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்குதுனாக்கா உங்கள் பாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க, தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க, ஐயா இந்த மாதிரி பிரச்சனை, அதுக்கு ஒன்றும் கூச்சப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கர்த்தர் நல்லவர். உங்களுக்குள்ளே யாருமே இல்லையா? அப்போ ஃபைட்ஸ் அண்ட் குவாரல்ஸ். இப்போ 5ஆவதாக 8வது அதிகாரத்தில் ஐடாலட்ரி, விக்கிரக ஆராதனை. இதுவும் பாருங்கள், போதும் அந்த ஒன்று டச் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த ஏன்னா கொரிந்து சபையுடைய செட்டிங் அந்த மாதிரி ரொம்ப மோசமான இடங்க. இது ரொம்ப உங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணேன், அப்போவுமே ஸ்டடி பண்ணியிருக்கேன். அந்த செட்டிங்கில் அந்த ஒரு பட்டணம் 3 காரியத்தினால ரொம்ப மோசமானதாக இருந்தது. 1 விக்கிரகம், 2வது ஃபார்னிகேஷன், விபசாரங்கள், பயங்கரமான இப்போ அந்நியர்களுக்குள் இல்லாத விபசாரங்கள் இங்கே இருக்குதுன்னா அவன் அந்த பட்டணத்தில் எப்படி என்னென்ன இருந்திருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் யோசிக்கலாம். இது இந்த பேக்ரவுண்டு தெரியாதனால நமக்கு இது சில நேரங்களில் புரியல. அவ்வளவு மோசமானதாக ஒரு பட்டணமாக இருந்துச்சு. 3வது பொருளாசை, வர்த்தகம் பயங்கரமாக இருந்தது. செம்மையாக அந்த போர்ட்டுக்கு பக்கத்தில் அது அந்த அந்த லொக்கேஷன், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அது மாதிரி. அங்கே ஒரு துறைமுகம் இருக்கனால எங்கெங்கெல்லாம் போர்ட் இருக்குதோ அங்கெங்கெல்லாம் பயங்கரமான காமர்ஸ் நடக்கும், கமர்ஷியல் பிளேஸாக இருக்கும். இந்த 3மே பிரமாதமாக இருந்த இடம். பவுலுக்கு ஒரு பெரிய அவன் எங்கே போனாலும் எங்கேயாவது ஒரு சபையை ஏற்படுத்திடுவோமான்ட்டு அவனுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும். பார்த்துக்கிட்டே இருந்தான், இந்த கொரிந்தில் ஒரு சபையை காணோமே, அவனுக்கு ஆண்டவரை அறியலையே, இவனுங்க இவ்வளோ மோசமான இடமா இருக்குதுன்னு. பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஏன்னா பாவிகள் உள்ளே மனம் திரும்பி வருவார்கள், அதுதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. கர்த்தர் நல்லவர். இங்கெல்லாம் மோசமானவங்க, இங்கே சபையை முடியாதுன்னு சொல்லி ஓடக்கூடாது, இதுதான்டா பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லி. அல்லேலூயா, சோத்திரம். ஒரு அமெரிக்கன் கம்பெனி ஆப்பிரிக்காவில் போய் ஷூ விற்கிறதுக்காக 2 பேரை அழைச்சி, ஸ்தோத்திரம், இந்த மாதிரி நம்ம கம்பெனி ஷூஸ் எல்லாம் நீங்கள் அங்கே போய் நிறையா விற்றுணும் வரணும் மார்க்கெட்டிங்காக அனுப்பிவிட்டாங்க. அதில் ஒருத்தன் விற்கவே இல்லை, கண்டெய்னர் அப்படியே இருக்குது. ஒருத்தன் ஃபுல்லாக கண்டெய்னர் சீக்கிரமாக விற்றுட்டான். அவனுக்கும் வித்தியாசம். விற்றவன் சொல்கிறான், ஐயா இன்னொரு கண்டெய்னர் அனுப்புங்க, இங்கே பெரிய டிமாண்டாக இருக்குங்கிறான். அடுத்தவன் சொல்கிறான், ஒரு பேர் கூட நான் விற்க முடியல, எவனுக்கும் செருப்பே போடலை அப்படின்ட்டு இவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, எவனுக்கும் செருப்பு போடல, அதனால் செருப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணால் எல்லாம் போடுவானுங்கன்னு. அல்லேலூயா. ஒரு டம்ளரில் பாதி தண்ணி இருக்குது. ஒருத்தன் ஒரு பார்வை எப்படி பார்க்குறான்னா, பாதி தண்ணி இருக்குதுன்னு பார்க்குறான். ஒருத்தன் பாதி காலியாக இருக்குதுன்னு பார்க்குறான். எவ்வளவோ வித்தியாசங்கள் 2க்குமே. அதுபோல் பவுலுக்கு எப்போதுமே என்னன்னு கேட்டால், என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன், அதுதான் அவன் புத்தியே. அல்லேலூயா. அப்போ இந்த கொரிந்து சபையில் இவ்வளோ மோசமானதாக இருக்குது இந்த பட்டணம்னு சொல்லி நல்லா ஜபிச்சா அந்த இடத்துல ஒரு சபையை நிறுவிட்டான். சபையை நிறுவினாலும் அங்கேருந்து ரட்சிக்கப்படுறவங்க எந்த பேக்ரவுண்ட்லேருந்து உள்ளே வர்றாங்க? இந்த மூணு. ஒருத்தன் பணக்காரனாக இருக்கலாம், ஏன்னா வர்த்தகம், அல்லது ஒருத்தன் தப்பான வழியில், ஏன்னா சொசைட்டி அப்படி இருக்குது, அதுலேருந்து ஒரு வேளை மனம் திரும்பி வந்திருக்கலாம். இன்னொன்று என்ன செய்யலாம், பயங்கர விக்கிரக ஆராதனையிலேருந்து வந்திருக்கலாம். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று இவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால இவங்க சபைக்குள்ளே வந்த பிறகு கூட அதே புத்தி இங்கே காட்டுறான். இப்போ புரிஞ்சிச்சா கொரிந்திய சபையை பற்றி? எப்படிப்பட்ட பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு சபையை நிறுவி, கடினமான காரியம், சபையை நிறுவி சபையை நடத்துறது பயங்கர என்னென்ன இந்த கேட்டகரியெல்லாம் உள்ளே இருக்கும். அவங்க பழைய காரியங்கள் திருப்பி மேனிஃபெஸ்ட் ஆகும். வெளியில் வரும்பொழுது பெரிய முள்ளாக இருக்கும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பணக்காரங்க தான் இந்த வர்த்தகத்துலேருந்து வர்றதுனால இவனுங்க சண்டை போடுவானுங்க. நான் பவுலை சேர்ந்தவன்மா, நான் அப்போல சேர்ந்தவன்மா. ஏன்னா இவனுங்களுக்கு அவ்வளோதான், என்ன
ஏதோ ஐயா ஏதாச்சும் போடுங்க ஐயா சாப்பிட்றேன்னு சொல்கிறவன் பேச மாட்டான். இவங்க ஒன்றும் வர்த்தகத்தில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பான், இல்லை எங்கிட்டாவது கப்பலுக்கு ஓனராக இருப்பான். இவனுங்களை வந்து பார்ப்பான், ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருப்பான், பாஸ்டர் பார்ப்பான், பவுல் தான் லாய்க்கி நமக்கு, இன்னொருத்தான் அப்போலோ தான் லாய்க்கி. இப்படியெல்லாம் பேசுகிற ஆட்கள் யாருன்னு கேட்டால் கடைசியில் கிறிஸ்துவ விட்டு தூரமாக போகிறவங்க, ஆவிக்குரியவர்களே கிடையாது, ஃபுல்லாக மாம்சத்தில் இருக்காங்க. ஸோ இவர் சொல்கிற பவுல் சொல்கிற அத்தனை காரியங்களும் எதனால் வந்த வென பேக்ரவுண்ட்னால வந்த வேணாம். இது அதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் ஆவிக்குரிய லைனில் அவங்க வந்தபோது சும்மா விசுவாசத்தில் கும்முன்னு வந்துட்டாங்க. பவுல் என்ன செய்கிறார்னா, இவங்க எடுத்தோன்னே நீங்கள் முட்டாப்பைகளா இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி திட்டாதபடிக்கு அவங்களோட ஆவிக்குரிய காரியங்களை முதல் அதிகாரத்தை 4 வார்த்தை மெச்சிக்கிட்டு, அவர் தகப்பன் அல்லவா, இருக்கிறது இழந்து போகக்கூடாதே, இந்த பட்டணத்துலேருந்து ஒரு கும்பல் வந்திருக்கானுங்க உள்ள, இந்த பட்டணத்துலேருந்து இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்து அவங்கள இழக்கலாமா? ஏதோ 2-3 காரியம் இருக்கிறதுனால அவங்கள வந்து எழுந்துட முடியாது. அதனால தான் சொல்லி கொஞ்சம் திருத்தி ஜெயிலேருந்து லெட்டர் எழுதி அன்பாக எழுதுறாரு. இதெல்லாம் இருக்குதா பார்த்துங்கடா, நல்ல மக்களாக இருக்கீங்க, ஏன்டா இப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அந்த சபை மக்களை கொண்டு போகிறார். அப்போது எத்தனாவது? 5வது காரியம். ஆமாம். இப்போது கொரிந்து சபை அப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம ஓகேன்னு சொல்லிட்டு போகிறோம். நம்ம சென்னை பட்டணம் செட்டிங் எப்படி, நம்ம லோக்காலிட்டி எப்படி, பல காரியங்கள் இருக்குது. அதுலேருந்து நம்ம இங்கேருந்து தான் இங்கே வந்துட்டுருக்கோம். எங்கேயும் போய் இங்கே வந்து எத்தியோப்பியாவிலேருந்து இங்கே வந்த விசுவாசி யாராவது இருக்கீங்களா? என்ன ஒரு மாதிரி இருக்குது? எத்தியோப்பியா அது எங்கே இருக்குன்னே முதல்ல தெரியாது. அங்கேருந்து யாரும் வரல. நம்ம வந்ததெல்லாம் நம்ம வட சென்னையில் வடை சுட்ட ஆட்கள் தான் இல்லையா? இல்லை ஒருவேளை மைக்ரேட் ஆகி வந்திருப்போம், மதுரையிலேருந்து திருச்சியிலேருந்து அப்படியே வந்து இங்கே செட்டில் ஆகி. ஏன் அண்ணா நகரில் நம்ம இல்லை, இப்போ இருக்கிறது வட சென்னையில் இருக்கிறோம். அப்போ இங்கே சில காரியங்கள் அல்லது திருச்சி இப்படியும் நம்முடைய பழைய வாழ்க்கையில் சில காரியங்கள் மூலமாக தான் அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறபடினாலே 1-2 அப்படி இருக்கத்தான் செய்யுது. அதில் சந்தேகமே கிடையாது. அங்கே இருந்தது எவ்வளோ உண்மையோ இங்கேயும் உண்டு, எங்கேயும் உண்டு. அதை நம்ம ரொம்ப பெருசாக எடுத்துகிட்டு உள்ளே வந்தவனை வெளியில் நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனாலும் நம்ம ஆண்டவர் அதை திருத்தி கொண்டு போகிற விதம் ஒரு வித்தியாசமான விதமாக இருக்குது. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போது 5 முடிஞ்சா. அப்போ 6வதாக 10வது அதிகாரத்துக்கு ஓடணும். 6வதாக 10வது அதிகாரத்துக்கு பழைய காரியங்களை குறித்து ஸ்தோத்திரம், காஷன். இப்படி இருக்க சகோதரரை நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறால் பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்குள்ளாக கீழானார்கள் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். அவைகள் இருந்தும் கூட அநேகர் ரட்சிக்கப்படலை, அநேகர் என்ன பண்ண விட்டாங்க, வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அதை பழைய காரியங்கள் நினச்சிக்குங்கன்னு சொல்லி 10வது அதிகாரத்தில் 6வது பாயிண்ட்டாக அவர் எடுக்கிறார். நான் இந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகாரங்களை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போனது காரணம், நான் ஸ்டடி பண்ணேன். ஒரு பாயிண்ட் எடுத்தார்னா அது நிறைய எழுத வேண்டியது ஒரு காரியம் வந்துச்சு, கண்டினியூஸாக எழுத வேண்டிய ஒரு காரியம் வந்துச்சு. அதைத்தான் பைபிள் சாப்டராக பைபிள் எழுதினவங்க பிரிச்சுட்டாங்க. ஆக்சுவலாக இட் வாஸ் எ கண்டினியூஸ் லெட்டர். அப்போது நான் அந்த அப்படியே வாசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அந்த 6வது பாயிண்ட்டு 10வது சாப்டரில் தான் எனக்கு கிடச்சிது. அவர் வேறு ஒரு சப்ஜெக்டில் போகிறார். அல்லேலூயா. அப்போது அது காஷன் பண்ணி காட்டுகிறார். நீங்கள் இவ்வளோ நாள் விசுவாசிகளாக இருந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு எப்படியும் வாழலான்ட்டு நினைக்காதீங்க. இப்போது இதுக்கு முன்னால் வாழ்ந்தவங்கெல்லாம் நல்லா தான் இருந்தாங்க, ஒரே ஞான கண்மலை, ஞான போஜனம் எல்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஆனாலும் இவங்க புத்திகள் வந்து சரியில்லை. அவங்க குடித்து அவங்க எழுந்திருந்து அவங்க விளையாட தொடங்கினார்கள்னால் அது வேறு அர்த்தங்கள். அதெல்லாம் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட தொடங்கினார்கள்னா கபடி விளையாடினாங்கன்ட்டுல, அதனுடைய அர்த்தங்கள் வேறு. அசிங்கமான காரியங்களை செய்தார்கள். ஆனால் அநேகரில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு இவைகள் உதாரணமாக எழுதப்பட்டிருக்கிறது, எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அதை சொல்லி காட்டுறார். யார்கிட்ட காட்டுறார்? கோரஸ் பாடுங்க. இந்த மாதிரி சபைக்கு இப்படி எழுதணுமா?
பார்த்தீங்களா? அப்போ அது எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுனால அவர் அதை எழுதுகிறார். இப்போ 6வது பாயிண்ட்டு புரிஞ்சுச்சிங்களா? இப்போ 7வது வரும்போது 11வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கணும். சர்ச் டிசிப்ளின், ரோல் ஆஃப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குறித்து எழுத வேண்டியிருக்குது. சர்ச் டிசிப்ளின்னா சர்ச்சில் இருக்கக்கூடிய ஒழுக்கம், புருஷன் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த டிசிப்ளின் குறித்து எழுதுகிறார். ஏன் எழுதுகிறார்? எழுதினார் பாஸ்டர்? அது இல்லை. அதெல்லாம் ஐடாலட்ரி அது ஒரு பக்கம், அதுவும் ஓகே. ஆனாலும் ஒரு டிசிப்ளின் ஒன்று வரும்போது இன்டிசிப்ளின்டாக இருந்ததுனால அவன் எழுதுகிறார். நீங்கள் ஹஸ்பண்டுடைய ரோல் கரெக்டாக இருக்கணும் சபையில், ஒய்ஃபுடைய ரோல் கரெக்டாக இருக்கணும், குடும்பங்கள் இது. அதனால் ஒருத்தன் ஒவ்வொரு மாதிரி குடும்பமாக இருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தலையை மூடிக்கணும். நீங்கள் ஸ்திரீகள் தலையை மூடாமல் இருக்கிறது தப்பு. அப்புறம் புருஷர்கள் லாங் ஹேர் வச்சுட்டு சடையப்பா அப்படின்ட்டு லாங் ஹேரை வச்சுட்டு டிங்குன்னு அதில் வேறு ட்ரம்ஸ் அடிக்கிறவன் இப்படி மன ஜிங்குன்னு குதிக்கும். இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது, சபையில் இருக்கக்கூடாது. கால் டவுசரு அரைக்கா டவுசர்களோட சபைக்கு உள்ளே ஆராதிக்கிறது, இப்போ அது ஒரு ஃபேஷன். இந்த காலத்தில் என்னென்னலாம் மனுஷனுக்கு புத்தி வருது, ரட்சிப்புங்கிற பேரில், பரலோகங்கிற பேரில் என்னெல்லாம் சாத்தான் எப்படியெல்லாம் வஞ்சகங்கள் செய்கிறாங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு மூளையில் எட்ட மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படின்னு இன்றைக்கும் புரிய மாட்டேங்குது. எனக்கும் புரிய மாட்டேங்குது, உங்களுக்கும் புரிய மாட்டேங்குது. புரியவே வேண்டாம், இது புரியாது. கர்த்தர் நம்மளை இதுவரைக்கும் பரிசுத்த பாதையில் கொண்டு போகிறதுக்காக நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரங்கள். அல்லேலூயா. இந்த 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 யுக்திகள், இந்த 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 கான்செப்டுகள், இந்த வேண்டாத டெக்னிக்குகள்லாம் வேதத்துக்கு ஒவ்வாத டெக்னிக்குகள். நமக்கு ஒரே ஒரு டெக்னிக் போதும், ஆண்டவருடைய வாயிலேருந்து வந்த வார்த்தைங்கிற டெக்னிக் நமக்கு போதும். இதுக்கு மேலே தேவையே கிடையாது. அல்லேலூயா. சத்தம் காட்டாமல் வாழ்வோம், பேசாமல் மேலே போயிடுவோம், அது போதும் எனக்கு. இது இப்போது டிசிப்ளின் அந்த நாட்களில் இல்லை. அப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்ட்டு அந்த சர்ச் ரோல், ஒரு சர்ச்சுன்னு சொல்லும்போது அதில் சில டிசிப்ளின் இருக்கணும். சபைன்னு வரும்பொழுது அந்த கிருபையை கர்த்தர் தந்ததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒரு பாஸ்டர் திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாததுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இனி 7 முடிஞ்சு. இப்போ 8வது 12வது அதிகாரத்தில் முதல்ல வரும்போது, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அப்போ நீங்கள் அறியலைன்னு அர்த்தம். அறியாதவர்கள் அல்லவேன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் அறியாதிருக்க மனதில்லைன்னா மற்றவனுக்கு தெரியாது, இவர் ஒருத்தருக்கு தெரியுது, இப்போ சொல்லிக் கொடுக்குறாருன்னு அர்த்தம். தமிழ் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்குது உங்களுக்கு. தமிழ் வாத்தியாராக மாறிட்டேன். நாம் அறியாதவர்கள் அல்லவேன்னா எல்லாரும் அறிஞ்சிருக்கிறோம். இப்போ நீங்கள் அறியாதிருக்க மனசு எனக்கு இல்லைன்னா நீங்கள் அறியணும். அப்போ நீங்கள் தெரியல, என்ன தெரியலன்னா வரங்கள் குறித்து, டிசிப்ளின் ஆன் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம் லைனிங். இதுதான் 8வது பாயிண்ட்டாக இருக்குது. நீங்கள் நான் லைனாக கடைசியில் கேட்பேன். அப்போ நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு இருக்கவங்க கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போது நீங்கள் ஒவ்வொரு, அதாவது வரங்களை குறித்து கரெக்டாக இருக்கணும். எல்லோரும் அந்நிய பாஷை பேசுகிறீங்க, இது வியாக்கியானம் சொல்கிறவன் இருக்கணும், வரங்களில் வித்தியாசம் இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதனால் சொல்லிக் கொடுக்குறார். இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமல் இருக்கிறீங்களே, ஒரு வரங்களை குறித்து தெரியாமல் இருக்கிறது எந்த சபை? அதுதானே எங்களுக்கு தெரியுது. அது எந்த மாதிரி சபை? அது கோரஸை பாடணும். கோரஸை பாடுங்க. இவ்வளவு மெச்சிக்கொண்ட நல்ல சபையாடா இதை குறித்து. அதாவது சிலர் வீட்டில் தோசை போட தெரியாது, ஆனால் சாப்பிட தெரியும். சமைக்க தெரியாது, சாப்பிட தெரியும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா சாப்பிட்றவன் எல்லாருமே சமையல் கலையை கற்றுக்கிட்டு தான் இருப்பானா? இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆனால் சமைக்கிறவன் நல்லா சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட்றவன் சமைக்க முடியாது. இதில் பிரச்சனை வந்தால் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் ஒரு ஆவிக்குரியவன் சொல்லிட்டு ஆவிக்குரிய வரத்தையே தெரியலன்னா எப்படி? சமையல்காரனுக்கே சாப்பிட தெரியலன்னா எப்படி? அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான், அவனை சமைக்க தெரியல, அவனுக்கு பேர் சமையல்காரன். வாத்தியார் வேலைக்கு போயிருக்கிறான், ஆனால் அவனுக்கு சம்பளம் மாத்திரம் வாங்கிட்டு இருக்கான், அவன் போதிக்க தெரியல, அதாவது கற்றுக் கொடுக்க. அப்போ என்ன வாத்தியார் கேட்பானா இல்லையா? அந்த கதை
யாருக்கு எதை பற்றி சொல்லி கொடுக்கறது? இப்போ தேறின மெச்சிக்கொண்ட மக்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை குறித்து சொல்லவில்லைன்னா, இவங்க இதை அறியலைன்னா, இவங்க அப்போ எந்த அளவுக்கு அறியலை. பின்வாங்கிறது வேற, அறியலை. ஸோ பவுல் ஒரு தகப்பனாக எல்லா மேட்டரையும் டீல் பண்ண வேண்டிய நிலைமை வருது. இப்போ அவர் பட்ட பாடு அப்பன்னா எப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஈஸியாக தியானம் பண்ணிட்டு போகிறோம், விளங்குதா? எவ்வளவு அறியலை பார்த்தீங்களா? அப்போது அவர் பட்ட பாடு. அடுத்து இப்போ 9வது 13வது அதிகாரம் வரும்போது 9 அன்பு. அன்பு. டேய், என்ன அந்நிய பாஷை பேசினாலும் கொடான்ட்டு சத்தம் தாண்டா, நீங்கள் அன்பு இல்லைன்னா வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவர் 9வது காரியத்தை அன்பாக சொல்லிவிட்டு 11வது காரியம் 15வது வசனத்தில் அதிகாரத்தில் அந்த அன்றைய சகோதரரே உங்களுக்கு சரி. இப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? 15 அர்த்தம் இப்படியெல்லாம் பேசிகிட்டே போனால் டைரெக்டாக ஒன்றும் வெளில. அதாவது ரிசரக்ஷனை குறித்து பேசுகிறார். மரித்தவன் எந்திரிக்கணுமே. அந்த 15 தான் நம்ம அடிக்கடி கல்லறைகளில் பேசிகிட்டு கிடப்போம். அழிவுள்ளது அழியாமையும் தரித்து கொள்ள வேண்டும், உள்ளது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது அப்படி இப்படின்லாம் கல்லறையில் பேசிட்டு வர்றோமே. இவன் எந்திரிப்பான் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில், உயிர்த்தலா விட்டால்னு சொல்லி அவன் எந்திரிப்பானா எந்திரிக்க மாட்டான்னு தெரியாது நமக்கு. ஆனாலும் ஒரு நம்பிக்கையில் சொல்லிட்டு வரோம். அதான் பவுல் சொல்கிறார், டே நீங்கள் ஏன்டா அறியாமல் இருக்கிறீங்க? அழிவுள்ளதாக விதைக்கப்படும், அழிவில்லாததாக எந்திரிக்கும். அப்போது இந்த உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்முடைய விசுவாசமும் என்னுடைய பிரசங்கமும் எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அதை அவங்க அறியாமல் இருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இல்லை. அதனால் இப்போ அதை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. 10 கடைசியாக 11வது காரியம் 16வது அதிகாரத்தில் கிரீட்டிங்ஸ் அண்ட் க்ளோசிங் விட்டுருங்க. அதில் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. அவனை வாழ்த்து, இவனை வாழ்த்து, அவனை போனான், இவன் எங்கே போனான், அவன் இங்கே வந்தான், எல்லாம் கிரீட்டிங்ஸோட ஒரு தகப்பன் முடிக்கிறார், அந்த லெட்டரை முடிக்கிறார். அப்போ 11 காரியங்கள் இங்கே அதை வாசிக்கிறோம். இது சாத்தானுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. 11 காரியங்களில் 11 விட்டுருவோம், கிரீட்டிங்ஸ் தான். ஒரு 10 காரியங்கள் நல்ல ஆவிக்குரிய சபை இதில் வீக்காக இருக்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு மறுபடியும் அவர் இன்னொரு லெட்டர் எழுதுகிறார். மறுபடியும் ஒரு லெட்டர் இதே சபைக்கு எழுதுகிறார். அதில் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே அப்படின்றார். இப்போ நம்ம தானியேல் சாப்டருக்கு வரணும். தானியேல் சாப்டருக்கு வரும்போது இதை பேஸ் பண்ணி, இந்த சாத்தானுடைய தந்திரங்களை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஸ்டடி நம்ம எடுக்க போகிறோம். எப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே அவன் தானியேலுடைய நாட்களில் அவன் எவ்வளவு மோசமானவனாய் அவன் இருக்கிறான். அந்த பொல்லாத பேய் அவன் இன்றைக்கும் அவன் மாறல இல்லையா? அவனுடைய தந்திரங்கள் நம்ம அன்னைக்கு எப்படி நடந்தது அதுங்கிறது தானியேலுடைய விஷயத்துலேருந்து நம்ம வரும்போது சில நேரங்களில் நம்ம தெரிஞ்சது தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் அவன் ஓயாமல் சில காரியங்களை செய்து கொண்டே இருப்பான். நம்ம தான் உஷாராக இருக்கணும். கொரிந்து சபையை போல, எபிரேய பிள்ளைகளை போல. தானியேல்னு வரும்போது எத்தனை பேர் வர்றாங்க நமக்கு தெரிஞ்சு? 4 பேர் வர்றாங்க. 4 பேர் வர்றாங்க, எபிரேய பிள்ளைகள், அடிமைகள். ஓகே, அதுபோல கொரிந்து சபைக்கு ஆலோசனை சொல்லி திருத்தின பவுலை போலவும் அடிமைகளாய் போன அந்த 4 பேர் எப்படி அந்த தந்திரங்களை மேற்கொண்டார்கள் போலவும் நம்முடைய திருச்சபை இருக்க வேண்டும். தனிப்பட்ட முறையில் நாம் இருக்கணும், நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும், கூடி வந்து ஆராதிக்கிற திருச்சபை அப்படி இருக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் பெரிய பாடம். ஆமேன். இதுதான் இன்றைக்கு உள்ள பிரசங்கம். கர்த்தர் நல்லவர். பிடிச்சிருக்குதா இல்லையா? கர்த்தர் நல்லவர். ஆமேன். கொரிந்து சபைக்கே அவ்வளவு இனிமையாக இருக்குது இதெல்லாம் தியானம் பண்ணும்போது. இப்போ நம்மளே இந்த 10 தப்புகளில் ஏதாவது ஒன்று இன்னும் செஞ்சிருப்போம். அவ்வளோ சீரியஸாக செய்யாட்டினாலுமே ஏதோ ஒன்று குறுக்கில் வாழ்க்கையில் வந்திருக்குது. அப்போ அதெல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி எல்லாம் கர்த்தர் இப்படி பேசும்போது, ஆண்டவருடைய வசனம் இப்படி வரும்போது அவர் தான் பேசுகிறார்.
ஒருத்தனை கொண்டு தான் பேச முடியும், ஆனால் பேசுகிறது அவர் கர்த்தர். இப்போ கேட்குறவங்களுக்கும் பேசுகிறவனுக்கும் அது ஒரு பெரிய படமாக மாறிடும். அதை நம்ம திருத்திக்கிட்டு வாழ்க்கையை கொண்டு போகணும். அல்லேலூயா. அந்த பழைய காரியங்களில் அப்படி இன்னும் அப்படியே உட்காராதபடிக்கு. சரி, இப்போ தானியேல் காரியங்களில் வரும்பொழுது முதலாவது தானியேல் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனங்கள். ம் 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 இந்த கொண்டு வாங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு இல்லை. அஃப்கோர்ஸ் கொண்டு வாங்க, அடிமைகளில் பார்க்குறாங்க, நல்ல பெஸ்ட்டாக இருக்கிறாங்க சிலர், கொண்டு வாங்கங்கிறாங்க. இதில் என்ன தப்பு? ஏன் கொண்டு வந்தானுங்க? நம்பர் ஒன் என்ன இதில் ஒரு சில காரியங்கள் 7 காரியங்கள் இருக்கும். அதில் நம்பர் 1 என்னென்னா, சேட்டன் வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தி அட்ரஸை மாற்றுறான். அவனை அடிமையாகவே வச்சுட்டு அவனை விடுவிக்க வேண்டிய நாட்களில் அவனை விடுவிச்சுட்டா அவன் அவனாக தான் இருப்பான். அந்த வாலிப பிள்ளைகள் இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா அட்ரஸை மாற்றுறான். அவன் நம்ம அரண்மனைக்குள்ளே கொண்டு வந்து இனிமேல் கேர் ஆஃப் நேபுகாத்நேசர், பெல்சாஷார், கேர் ஆஃப் பாபிலோன், அட்ரஸை மாற்றுறான். அவனை கொண்டு வந்துடுங்க நைஸாக, நம்ம இங்கே பிரெயின் வாஷ் பண்ணி நம்ம வச்சுக்குவோம் அப்படின்ட்டு, பெஸ்ட்டாக இருக்கானுங்க கொண்டு வந்துடுங்க அப்படின்ட்டு. அப்போது சாத்தானுக்கு பெஸ்ட்டாக வேணும், வேர்ஸ்டான இடத்த கொடுக்குறான். ஆனால் பெஸ்ட்டான ஆத்துமாக்கள் வேணும். ஆத்துமாக்கள் எல்லாம் ப்ரெஷியஸ். ஆனால் அவன் கொடுக்குறது என்ன? வேர்ஸ்ட் பிளேஸ், ஹெல். எவ்வளவு பொல்லாதவன், எவ்வளோ தந்திரமாக அட்ரஸை மாற்றுவான். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் அது செய்கிறது நேரடியாக செய்ய மாட்டான், தந்திரமாக செய்வான். மறுபடியும் எங்கே போகணும், எதை பேஸ் பண்ணிட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னா அவனுடைய தந்திரங்கள். 2 கொரிந்தியர் தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. இதை தானியேல் போல் ஆட்கள் அறிஞ்சிட்டாங்க. அவனுக்கு தெரியும். இன்றைக்கி சபைக்கு தெரியணும், நமக்கும் நம்ம குடும்பங்களுக்கும் தெரியணும். தெரிய விடாத மாதிரி அட்ரஸை மாற்றோம். இதுக்கு இன்னொரு இது இருக்குது பாருங்கள், கர்த்தர் நல்லவர். ஆதியாகமம் 24 6வது வசனம் 7, 8. 24 6, 7, 8. ஆபிரகாம் எலியேசருக்கு சொல்லுகிறான். ஆபிரகாம் என்ன சொல்லுகிறான்? அதற்கு அங்கே கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று சொல்லுகிறான். எங்கே கொண்டு போகாதபடிக்கு? நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. ஆபிரகாம் எங்கே இருக்கிறான்? இப்போது கானானுக்குள்ளே இருக்கிறான். கானானில் இருக்கிறார். கானான்லேருந்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு ஒரு பெண்ணு பார்க்க எலியேசர்னு செய்கிறார். உங்கள் குமாரனை நான் கொண்டு போகலாமான்னு கேட்குறார். குமாரனை மாத்திரம் அந்த வேலையை மாத்திரம் செஞ்சிடாதேங்கிறார். நோ, அட்ரஸை மாற்றாதே, அட்ரஸை டோன்ட் சேஞ்ச், அட்ரஸை மாற்றாதப்பா. அப்புறம் 8வது வசனத்தில் சொல்கிறாரு, அந்த பெண் உன் பின்னே வர மனதில்லாதிருந்தால் அப்பொழுது என்னுடைய ஆணைக்கு நீ நீங்களாக இருப்பாய். அந்த மறுபடியும் சொல்லுகிறார், என்னுடைய குமாரனை மாத்திரம் நீ திருப்பி கொண்டு போக. 2 முறை சொல்லுகிறார், ஆணையிட்டு சொல்லுகிறார். அப்போ அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்காக அந்த டெசிஷனில் இருக்கிறான் பாருங்கள். இஸ் வெரி கிளியர். இந்த கிளாரிட்டி திருச்சபைக்கு வேணும், குடும்பங்களுக்கு வேணும். பழைய விட்டு வந்த காரியத்துக்கு எங்கள் அட்ரஸ் அதல்ல, எங்கள் அட்ரஸ் வேறு. எமோஷ்னலாக நம்ம சொல்லிட்டு போகிறது பெருசு இல்லை. இப்போ சபையாய் கூடி வரும்பொழுது எமோஷ்னலாக நம்ம எல்லாம் சேர்ந்து கோஷம் அடித்து எங்கள் பேச்சு பரலோகம், எங்கள் மூச்சு பரலோகம்னு சொல்லிட்டு அல்லேலூயான்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பார்க்கும்போது அட்ரஸ் மாறி இருக்கும். என்ன பண்ணுங்க பாஸ்டர், ஊரோடு ஒத்து போகணும்ல சொல்லியிருக்காங்கல்ல அப்படிம்பாங்க. அங்கே தான் கர்த்தருடைய கண்கள் பார்க்குது. அதில் ஆபிரகாம் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறான்.
என்னுடைய குமாரனை நீ அங்கே கொண்டு போகாது. See, we have migrated from that place to this place. That is no longer is our place. No longer. உலகம் எங்களுக்கு சொந்தமானது அல்லன்னு சொல்லிட்டு வந்த பொழுது எங்கள் அட்ரஸ் அது இல்லை. எங்கள் அட்ரஸ் திருப்பி எங்கள் பையனை நோ 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 எங்களுக்கு இங்கேயே மரணம் வந்தாலும் பரவாயில்ல, பொண்ணு கிடைக்காட்டினாலும் பரவாயில்லை, அட்ரஸை மாத்திரம் நாங்கள் மாற்ற மாட்டோம். அதில் தான் அவன் தந்திரமாக அட்ரஸை மாற்றிடுறான். ஒரு எபிரேய பிள்ளைகளை பாபிலோனிய சிட்டிசன்ஷிப்புக்குள்ளே கொண்டு வர்றான்னா, சிட்டிசன்ஸ் ஆஃப் பேபிலான். நமக்கு ஒரு க்ரீன் கார்டு இருக்குதுன்னு பரவாயில்ல, அந்த அட்ரஸை மாற்றவே கூடாது. அந்த அட்ரஸை மாற்றவே கூடாது. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தான்னு தெரியுமா இந்த பொல்லாத இந்த ராஜா, பாபிலோனியன் ராஜா. இப்போ வாசிங்க ஸ்தோத்திரம், எபிரேயர் புஸ்தகம் 11:15 வாசிக்கும்போது, தந்திரசாலி தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்திருந்தார்களானால் சமயம் கிடைக்குது, ஆனால் மனசு இல்லை. சமயம் கிடைக்கும், ஏன் போக முடியாது? ஏன் போக முடியாது? விட்டு வந்த தேசத்துக்கு போக முடியாதா என்ன? போகலாம். ஆனால் அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்? அதே அல்ல. அவன் அட்ரஸ் எதுன்னு அப்போ இப்போ இந்த ஆங்கிளில் என்னைக்காவது இந்த வசனத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்லை. எபிரேயர் 11வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்துட்டோம். அதை அல்ல, அது நம்முடைய அட்ரஸ். அப்போது சபையும் குடும்பங்களும் என்ன சொல்லணும்? அது அல்லன்னு சொல்ல பழகணும். எமோஷனலாக நம்ம சபை கூடும்போது மாத்திரம் அது சொல்கிறதுக்கு இல்லை, உண்மையாக நம்மளோட வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் அப்படி நேரிடும். எங்களோட ஊரோட ஒத்து போய் வாழ்ந்துடுறான்மா. கடைசி காலத்தில் என்ன செய்ய, நமக்கு நல்லது கெட்டதுக்கு நல்லது. இப்போ கடைசி காலத்தில் பால் ஊற்றுறதுக்கு இவன் தானே இருக்கிறான். திருச்சபையிலேருந்து எவனா பால் ஊற்ற மாட்டான்? பாவிங்களா என்னடா டேய், ஊற்றுனா என்னடா, ஊத்தாட்டினா என்னடா, நீ மேலே போயிடுவேன். நீ உன் அட்ரஸை மாற்றிக்குவியாடா பால் ஊற்றுறதுக்காக? வாயில் நின்று பிடிச்சி பார்க்கணும். அதான் சொல்லுவேன், விட்டு வரணுன்னா அவங்களுக்கு சமயம் கிடச்சிருக்கோம். நாங்கள் ஒன் வே தான், இது 2 வே கிடையாது. இடத்த காலி வந்துட்டு மேலே போகிறோம்னா போயிட்டே இருப்போம். இது நடுவில் குறுக்கில் 1000 கோடி ரூபா கொடுத்தாலும் நாங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணவே மாட்டோம். அவன் அட்ரஸை முதல்ல சேஞ்ச் பண்ண பார்க்குறான். சிட்டிசன்ஸ் ஆஃப் பேபிலோன் சொன்னால் அவங்களுக்கு ஜாலியாக ஒரு பெருமை வந்துடும். அவனுக்கு ஒரு கார்டு அடித்து கொடுத்துருவோம். ஸ்தோத்திரம், ஸ்மார்ட் கார்டு அடித்து கொடுத்துருவோம், க்ரீன் கார்டு கொடுப்போம், எல்லோ கார்டு கொடுப்போம். எந்த கார்டு வேணால் கொடுத்துக்கப்படான்ட்டானுங்க. அவனுங்க இருக்கிற வரைக்கும் இருப்பேன், எங்கள் பிளட்டு வேறன்ட்டு அவன் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணல. திஸ் இஸ் நம்பர் 1. அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 1லேருந்து 4 வரைக்கும் லைட்டாக பார்ப்போமே, கனெக்டடாக இருக்குமான்னு பார்ப்போம். ஆ ஆ ஆ ம் ம் ஆ சரி. ம் ம் மாற்றினாரா கர்த்தர் அட்ரஸை? என்ன மாற்றலையா? நீங்கள் வீடு மாதிரி வீடு போயிட்டீங்க, நீங்கள் போனவங்க இருக்காங்க. பழைய வீட்டுக்கு கடிதாசு வருது. உடனே என்ன சொல்லணும்? போஸ்ட் ஆஃபீஸில் முதல்ல என்ன செய்யணும்? ஒரு வீடு மாற்றினா அட்ரஸை மாற்றணும். டம்மியாக ஒரு குப்பையெல்லாம் உள்ளே போட்டு ஒரு கவர் அனுப்பணும் புது அட்ரஸுக்கு. அப்போ அந்த போஸ்ட்மேனுக்கு அறிமுகமாகும். ஓ, இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு எழுதி கொடுக்கணும். சார், இந்த மாதிரி நாங்கள் வீடு மாற்றுறோம், எங்கள் அட்ரஸ் இதெல்லாம் இங்கே அந்நியமாக்கணும். ஓகே, அவங்க பார்த்துக்குவாங்க. கொஞ்சம் நாளாக நிறைய லெட்டர் வர அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இங்கே ஒரு ஆள் இருக்குதுன்ட்டு. ஸ்தோத்திரம். அது நீங்கள் செய்யலைன்னா பழைய வீட்டிலையே போட்டு போயிட்டே இருப்பான். முக்கியமான லெட்டர்லாம் பழைய வீட்டில் இருக்கும். எவனா கொண்டு கொடுத்தா தான் நமக்கு, இல்லைன்னா நம்ம கையில் கிடைக்காது. இங்கே ஸ்தேவான் எதை எடுக்கிறார் பாருங்க. காரானூரில் அவன் குடியிருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி அட்ரஸை மாற்றினாருங்கிறான். உங்களுக்கு இந்த ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். அவன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஆங்கிளில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக பேசுகிறார். காரானூரில் குடியிருக்கும்போது மகிமையின் தேவன்
அவனுக்கு தரிசனமாக்கி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு அந்த 4 வரை முடிப்போமா? விட்டு புறப்பட்டு அட்ரஸை மாற்றினாரா? மாற்றிட்டார். இப்போ கர்த்தருடைய ஜனத்துக்கு கர்த்தர் அட்ரஸை மாற்றிட்டார். உலகத்தில் நம்ம இருந்தாலும் ஆனால் நம்முடைய பர்மனண்ட் அட்ரஸ் வந்து பரலோகம். அல்லேலூயா. கோடி ரூபாய் கொடுத்தா கூட திருப்பி இந்த அட்ரஸ் நமக்கு, பழைய அட்ரஸ் நமக்கு வேண்டாம். அவர்கள் விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைத்திருந்தார்களானால் போகிறதுக்கு சமயம் கிடையாது. இந்த ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேணும். எப்படி கொரிந்து சபைக்கு பவுலடிகள் ரொம்ப அழகாக எழுதி இத்தனை காரியங்கள் சொல்லி காட்டி நீங்கள்லாம் இவ்வளோ நல்லா இருக்கிறீங்க ஆனால் இப்படி போயிட்டீங்களே அப்படின்னு காட்டுறது போல் நமக்கு சில பாடங்களை கர்த்தர் கற்றுத்தருகிறார். ரைட்டுங்களா? சரி, அடுத்து 2வது பாயிண்ட்டாக தந்திரம் என்ன? இது ஒரு தந்திரம். 2வது தந்திரம் 1வது அதிகாரம் தானியேல் 4வது வசனம். முதல்ல சிட்டிசன்ஷிப் மாற்றுறான், அட்ரஸை மாற்றுறான். நம்ம என்ன நினைப்போம்னா, இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டோம் அவ்வளோதான், இருந்துருவோம், அவனாக இருந்துருவோம். இப்போ நம்ம திருப்பி எப்போ அடிமைத்தனத்துலேருந்து நம்ம ஊருக்கு போக போகிறோமோ தெரியல. நிறைய பேர் போயிடுவாங்க. ஆனால் இவனுங்க யார் போகமாட்டான்னா, நல்லா கவனிங்க, செருப்பு தைக்கிறவன், வாட்டர் கேன் விற்கிறவன், இவங்கெல்லாம் கூட எங்கள் ஊருன்னு போயிடுவான். முக்கியமான ஆளுங்க யார்? அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், மேனேஜர்ஸ், கவர்னர்ஸ், சயின்டிஸ்ட். ஏன்னா இவனுக்குள்ள இந்த ஞானம் இருக்குது. அப்படிப்பட்டவங்களாம் பிடிச்சி போட்டிருக்கானே உள்ள. பிச்சைக்காரனை கொண்டு போய், பிச்சைக்காரனுக்கு போகலான்னா அவன் என்ன செஞ்சிருவான்? ஆளை விடுப்பான்ட்டு அவன் ஊருக்கு போயிடுவான், எருசலேமுக்கு போயிடுவான். ஆனால் நாங்கள் இங்கே இருக்கணும்னு விரும்ப மாட்டான். ஆனால் ஒரு பயங்கரமான டெக்னிக்கல் மேன், ஒரு மண்டையை போட்டு நீங்கள் அவனை கொண்டு வந்து டாப் லெவல் ஒரு நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தனை கொண்டு வந்து, நியூக்ளியர் சயின்டிஸ்ட்னா அணு ஆராய்ச்சி விஞ்ஞானியை கொண்டு வந்து உங்கள் மாகாணத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை பெரிய ஆளாக்கி நெக்ஸ்ட் டு தி சீஃப் மினிஸ்டர், நெக்ஸ்ட் டு தி கவர்னர், நெக்ஸ்ட் டு தி பிரைம் மினிஸ்டர், நெக்ஸ்ட் டு தி பிரசிடென்ட்னு ஆக்கி ஒருத்தனை கொண்டு வந்து வச்சிங்க, நான் லேஸில் போவேன். அதுதான் பாஸ்டர், நாங்கள் என்ன பண்ணுறது பாஸ்டர், எங்களை நாங்கள் அங்கே அவனுக்கு நாங்கள் சர்வ் பண்ணி தான் ஆகணும், அவனுக்கு நாங்கள் ஊழியம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா எங்கள் பொசிஷன் அந்த மாதிரி. பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் தாவீது எப்பயாவது எவன்கிட்டையாவது கட்டாயம் சவுல் கையினால செத்துருவேன் நான் நினச்சிட்டு பெலிஸ்து கூட்டத்தில் போய் இராணுவத்தில் சேர்ந்தானா? ஆகீஸா அவன் ராஜா? ஆகீஸ் தான். அவன் பார்த்தான், அவனுடைய பிரதானிகள் பார்த்து சண்டைக்கு வந்துட்டானுங்க. இவன் கோலியாத்தை கொண்டது இவன் தானே, இவன் நம்மள்கிட்ட இருக்கலாமா, நம்மால் கொண்டு ஜெயண்ட்டை கொண்டதே இவன் வந்து எப்படி இருக்கிறதுன்னு பயங்கர சண்டைக்கு வந்துட்டாங்க ராஜா. அப்புறம் ராஜா வந்து தாவீதை ரொம்ப அன்பாக நேசித்தான். ஏன்னு கேட்டால் அவன்கிட்ட திறமை இருக்குது. அப்புறம் சொல்லிட்டான், இந்த மாதிரி எங்கள் ஆளுகள்லாம் கத்துறானுங்க, போயிருப்பா நீ லாய்க்கு இல்லைன்னொன்னே அவன் கிளம்பி போயிட்டான். இவன் கையில் செத்துருவேன்னு சொல்லிட்டு இவன் யார்கிட்ட எந்த இராணுவத்தில் போய் சேர்றது? அப்போது அவனுடைய பிரதானிகள் வந்து சண்டை போடலைன்னா இவன் போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். அப்போ அவன் என்ன நினச்சிருப்பான்னா, அவனுக்கு ஒரு பெரிய போஸ்ட் கொடுத்துட்டா, ஒரு பெரிய போஸ்ட்டு கமாண்டர் இன் சீஃப் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான்னு வச்சுங்களேன். இராணுவங்களின் தலைவன், முப்படை தலைவன் போட்டு, யார் டேய் நீ எப்ரேயன்டா அடிச்சு விடுவேன். எப்ரேயன் எங்கே போய் பேஸ்ட் இல்லை போஸ்ட்டு வாங்கி பெரிய சிங்காசனத்தில் உட்காந்துருக்கான். கமாண்டர் இன் சீஃப், நீ இங்கே உட்கார வேண்டிய ஆளா? எவ்வளோ தந்திரமாக உன்னை உட்கார வச்சிருக்கான். நீ உன்னுடைய இந்த ஞானம் அது இது எல்லாத்தையும் கொண்டு போய் நீ இஸ்ரேலில் நீ போக வேண்டிய ஆளு. அங்கே போய் உட்கார்ந்தன்னா எப்படி இருக்கும்? கர்த்தருடைய தேசத்துக்கு பயன்பட வேண்டிய ஆளு நீ.
அங்கே போய் கமாண்டர் இன் சீஃப்னு இராணுவங்களுக்கு தலைவனாக இருந்தான்னா எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் தேசத்துக்கு இராணுவங்களின் தலைவன் எபிரேயன். இஸ்ரவேலன், நான் ஒரு எபிரேயன், இஸ்ரவேலன். என்னுடைய இஸ்ரவேலுக்கு என்னுடைய மூளையை பயன்படுத்தி நான் ஒரு இராணுவத்துக்கு தலைவனாக இருக்கும்போது தேவனுடைய கண்ட்ரோலில் நான் வர்றேன், உண்மையான மெய் தெய்வத்துடைய கண்ட்ரோலில் நான் வர்றேன்னா எனக்கு அதல்லவா எனக்கு பெருமை. தந்திரமாக என்னை கொண்டு போய் எங்கே உட்கார வைக்கிறான்? மொழியை மாத்திரம் ஐயா கேட்குறான். மற்ற இஸ்ரவேலுக்கு இவன் பேசுறது என்னன்னு, நாளைக்கு இவனே இஸ்ரவேலுக்கு சத்ருவா மாறினாலும் மாறிடுவான். ஏன்னா இவனுடைய மொழி இல்லாமல், தெரியாமல், பாபிலோனுடைய மொழி இல்லாமல் அங்கே வந்து அதிகாரியாக இருக்க முடியாது. ஒரு எபிரேயன் பாபிலோனுடைய ரத்தத்தோட ரத்தமாக சேர்ந்த பிறகு அவன் இஸ்ரவேலுக்கே அவன் எகென்ஸ்டாக இருக்க அப்படித்தான் தோணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் எவ்வளோ தந்திரமாக இதில் மொழியை மாத்திரம் பார்த்தீங்களா? இது புரிஞ்சுக்கணுங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரம் 22 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இங்கே 7ல் ஏதோ ஒன்று இருக்கும் போல இருக்க. மோசே கற்பிக்கப்பட்டு இவன் எகிப்தியர்களுக்கு என்ன ஆசை? இவ்வளவு பெரிய ஒரு லீடரை நம்மளா வச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம கலைகள் எல்லாம் அவனுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுத்து, நம்ம மொழியை கற்றுக் கொடுத்துட்டா இவன் எங்கே வேற எங்கேயும் போகமாட்டான். இவனுக்கு நல்ல சம்பளமும் கொடுத்துடலாம், அப்படியே ஒரு பொண்ணையும் கொடுத்துடலாம். கட்டி கொடுத்துட்டா இனி அப்புறம் எங்கே போவான்? பொண்ணு வந்துச்சு அப்புறம் என்ன? இனி எல்லாத்துக்கும் மேலே அதுதானே வேண்டி இருக்குது பயல்களுக்கு. அப்போ போனால் இனி எங்கேயும் போக மாட்டான். ஸோ எவ்வளவு ஒரு தந்திரசாலியை பக்காவாக வேலை செய்கிறான் பார்த்தீங்களா? ஆனாலும் நீ என்ன கலையெல்லாம் கற்றுக்கிட்டாலும் சரி, என்ன வேணா ஆனாலும் சரி, தேவனுடைய பிள்ளைகளோட துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான்னு சொல்லி ஒரு நாள் விட்டு ஓட்டம் பிச்சுக்கிட்டு ஓடியே போயிட்டான். நான் எபிரேயன், ஐயா இங்கேயா நான் இருக்கிறதுன்ட்டு. சபைக்கு ஒரு பெரிய பாடம். என்னதான் எவன்ட்ட தான் நம்ம இருந்தாலும் கூட நம்ம பிளட்டு வேற, கல்வாரி பிளட்டு இல்லையா? நம்ம புத்தி நம்ம கலரை அங்கே காட்டியே ஆகும் இல்லையா? சரி, அதுக்கு இன்னொரு சப்போர்ட்டிங் வசனம் நெகேமியா 13:24. மொட்டை அடித்தான் பாருங்க அவனை. தாடி மயிரை பிடுங்கி மொட்டை அடித்தேன்னுங்கிறான். ஏன்னா இவன் அந்த ஜனத்துக்கு அவன் கண்ட ஒரு காரியம் 13:24 மொழி மாறி போச்சு. இவங்க என்ன செய்யலை, எபிரேய மொழியை அவங்க பேசலை. அவர்கள் பிள்ளைகள் பேசின பேச்சில் பாதி அஸ்தரோத்து பாஷை, அந்தந்த ஜாதிகளுடைய பாஷையை தவிர யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதிருந்தார்கள். தெலுங்குக்காரன் இப்போ இங்கே வந்து செட்டில் ஆகி 4-5 தலைமுறை ஆனதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு தெலுங்கு பேசுவான் பாருங்கள், காது ரெண்டையும் அடைச்சிக்கணும். புரியுதா? அவன் பேசுகிற தெலுங்கு பார்த்தா ஐயோ, இந்திக்காரன் தமிழ் பேசுகிறான், வந்தே போனேன் அப்படிம்பா. வந்தே போனேன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட தமிழ்காரன்ட்டு இப்படி பேசினா காது எப்படி நம்ம அடைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்டா டே. அதுபோல் திட்டமாக என்ன செய்யலை எபிரேய பாஷையில், அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் வளரிட்டு கிடந்தானுங்க. அசிங்கமாக ப்ரொனன்சியேஷன் தப்பாக பார்த்தான். நெகேமியாவுக்கு கோவம் வந்துச்சு. உடனே என்ன பண்ணானா? கடிந்து கொண்டு அடிச்சான், மயிரை பீத்து. அப்படியெல்லாம் செய்கிறார் வேலை. நீங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கு காரணம் என்னன்னா மிக்ஸ் ஆகிட்டீங்க. அவன் தந்திரமாக என்ன பண்ணிட்டான்? ஆசை காட்டி க்ளீனாக கொண்டு போகிறான். இது 2வது தந்திரம். அப்போ மொழி மாற்றங்கள் வேதத்தில் இருக்குது. பாபிலோனில் இருந்தது, அதே நேரத்தில் நெகேமியாவில் இருந்தது, மோசே எகிப்தில் இருந்திருக்குது. 3 இடத்த பார்த்தோமா? அப்போது மோசே ஓடி வந்துட்டார், எபிரேய பிள்ளைகள் ஓடி வந்துட்டாங்க. ஆனால் நெகேமியா காலத்தில் அது செய்யலை. அதனால தான் நெகேமியாவுக்கு கோவம் வந்துருச்சு. மொட்டை அடித்து மயிரை பிடிச்சிட்டு இழுத்துட்டான்னா என்ன அர்த்தம்? நல்லா அடித்து செம்மையாக கடிந்து கொண்டு பயங்கர கோவம் வந்து மேன் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டான்.
கைகலப்பு ஆயிடுச்சு, இங்கே அடித்து பின்னிடுவேன், என்னடா பண்ணுறீங்கன்னு. அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம் நெகேமியாவுக்கு இருந்திருக்குது. சும்மாவா ஒரு அலங்கத்தை கட்டுறவனுக்கு இந்த வைராக்கியம் இல்லைன்னா அலங்கத்தை கட்ட முடியுமா? தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு வைராக்கியம். அதனால் 4 பேரை போய் இப்போது மொட்டை அடித்து கொண்டு அப்படின்னு நான் சொல்லலை. நமக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய காரியங்கள்னு வரும் பொழுது சில நிலையில் நிற்க வேண்டியிருக்குது. என்ன பண்ண. ஆனால் அது கடினமான பாதை, கண்ணீரின் பாதை. நிற்க வேண்டியிருக்குது. பரலோகத்தின் தேவன் பார்க்குறார் அப்படின்ற அந்த ஒரு காரியத்தை நிமித்தம் நம்ம செய்ய வேண்டியிருக்கு. இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்குதுன்னா அதன்படி வாழ அழைக்கப்பட்டேன் என்பதை நான் அறியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்வோ சாவோ கர்த்தருக்காக நிற்போம். அப்படி நிற்கும்போது கடினமாக இருக்குது, ஆனாலும் நிற்கணும். செத்தாலும் பரவாயில்லை, நான் நிற்கிறேன்ட்டு நின்னா எனக்கு ஒரு பெரிய திருப்தி. எனக்கு முன்னோர்கள் பரிசுத்தவான்கள் நின்று காட்டின அவர்களுடைய லிஸ்ட்டில் நான் போய் இருப்பேன், நம்பர் 1. 2வது, கர்த்தர் அதை பார்க்கிறார், அதுக்கான பலனை கர்த்தர் தருவார். அவ்வளோதான். நான் காம்ப்ரமைஸ் பண்ணி அப்படி இப்படி ஓடி போய் இன்றைக்கி நல்லா நடந்திருக்குன்னா போதுங்கிறதுக்காக நான் போனேன்னா என் தேவன் என்னை பார்த்து துக்கப்படுவார். 2வது, அந்த லிஸ்ட்டில் எனக்கு பேர் இருக்கவே இருக்காது, நுழைக்கவே முடியும், என் பேரை நுழைச்சிக்கவே முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காக அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டியிருக்குது. ஈஸி லைஃப்னு சொல்கிறதுக்கு இல்லை. லைஃப் வில் பிகம் ஈஸி இஃப் யூ அக்ரி வித் சேட்டன். சாத்தானோடு ஒத்து போனால் லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவனுக்கு எதிர்த்து நின்னா டஃப்பாக இருக்கும். ஆனால் தேவன் மகிமைப்படுவார். ஒரு யோபு, அல்லேலூயா, டஃப்பான வாழ்க்கை, வெரி வெரி டஃப், very tough, but God Almighty was with him. He blessed him with double portion. 2 மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சாத்தானுக்கு கொஞ்சம் கூட அவன் ஒத்து போகவே இல்லை. ஆனால் ஒத்து போகாமல் இருக்கும்போது வெரி வெரி டஃப், ரொம்ப கஷ்டமான கடினமான வருஷங்கள் போகும், காலங்கள் போகும், ஏளனங்கள் வரும், ஏமாற்றங்கள் போல தெரியும், எல்லாம் அதைரியம் உண்டாகும், எல்லா அவமானங்களும் உண்டாகும். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார். இந்த தீர்மானங்கள் எடுப்பது நாம தான். கர்த்தர் பார்த்துட்டு சும்மா இருப்பார். எடுக்கிறானா இல்லையான்னு மாத்திரம் பார்த்துட்ருப்பார். எடுத்தால் மகிமைப்படுவார், எடுக்காவிட்டால் இன்னைக்குள்ள ஈஸி லைஃப்காக நாம் அவனுக்கு சரின்னு சொல்லி அப்பா பாடு முடிஞ்சது, தொல்லை முடிஞ்சதுடான்னு சொல்லி உட்காந்துருப்போமானால் முடிவில் நாம் போக வேண்டிய இடம் வேற. அந்த இடத்துல நமக்கு மகிமை இருக்காது. பட்டியலில் நாம் வர முடியாது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவர்கள் அல்லவேன்னு போட்டிருக்கு. எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த கடின வாழ்க்கைக்கு எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்க. வசனம் கேட்குறது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். கும்பலோட அல்லேலூயா போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாழ்க்கையில் சில டெஸ்ட்டுகள்லாம் வரும் பொழுது இதில் என்னால் நிற்க முடியலன்னு சொல்லுவாங்க. ஆண்டவரே இதுக்கு மேலே நிற்க முடியல, எது வேணாலும் ஆகட்டும்ப்பான்னு சொல்லிட்டு டக்குன்னு கை விட்டுருவாங்க. 99 வரைக்கும் போராடுவான். ஆனால் 100ங்கிறது, நான் சமீபத்தில் ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனேன். செஸ் பிளேயர், ஐ திங்க் ஐ சென்ட் டு சம்படி. ஒரு ஐயா பேசுகிறார். ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது. ஒரு பக்கம் சாத்தான் சிரிச்சிட்ருக்கிறான், இன்னொரு பக்கம் ஒரு மனுஷன் தலையில் கை வச்சிட்ருக்கான். நடுவில் செஸ் போர்டு. செஸ்ஸில் உங்களுக்கு செஸ் விளையாட ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் பார்த்துருப்பீங்கள்ல, அதை காயினை மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செக்மேட், அது செக்மேட் வைப்பாங்க. நீ நகர முடியாது, நீ தோக்க தான் போகிற. இவன் சாத்தான் டக்குன்னு ஒரு இடத்துல செக்மேட்டை வச்சுட்டு அப்படி சிரிச்சிட்டு இருக்கிறான். அந்த அடுத்த ஒரு மனுஷன் இப்படி தலைக வச்ச போச்சுடா இன்றைக்கி தேவதூதன் ஒருத்தன் பார்த்துட்ருக்குறாங்க. இந்த படம் செக்மேட்டுன்னு சொல்லி ஒரு கும்பல் ஒரு ஊரில் மியூசியத்தில் பார்க்க போய் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. பல படங்கள் வச்சுருப்பாங்கள மியூசியத்தில். போகும்போது அதில் வேர்ல்டு செஸ் பிளேயர் நம்பர் 1 சாம்பியன் அதில் இருந்திருக்கிறார். அந்த கூட்டத்தில் உலகத்திலேயே செஸ்ஸில் உலகத்திலேயே நம்பர் 1. அவனுக்கு செஸ்ஸை பற்றி தெரியாது, தெரியும். அப்போது எல்லோரும் பணங்களாக பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த மனுஷன் போக மாட்டேங்கிறான். நடத்தி கொண்டு இருக்கிற டூர் மேனேஜர் இருப்பார்ல, அவர் வந்து கேட்குறாரு, சார் போகலாம், ஐ திங்க் வி ஹவ் மூவ்டு, என்ன வர்றீங்களா
நீங்கள் தனியாக இந்த படத்தையே பார்த்துட்ருக்கீங்களா? இல்லை, அவர் சொல்கிறார், ஐ எம் வேர்ல்ட் நம்பர் 1 செஸ் பிளேயர். நான் இது படம் இப்படி இருக்குது, நான் பார்த்துட்ருக்கிறேன். என்ன பார்க்குறீங்க அதில்? இல்லை, அவன் சொல்கிறான் கடைசியில், இந்த பக்கம் சாத்தான் ஜெயித்த மாதிரி இருக்கிறான், செஸ் போர்டை நான் பார்க்குறேன். இவருக்கு தெரியாது செஸ்ஸுன்னா என்னென்னு. அவர் சொல்கிறாரா, கிங்குக்கு இன்னும் ஒரு மூவ் இருக்குது. சாத்தான் தெரியாமல் சிரிக்கிறான். ராஜா, இவன் நகர்த்த வேண்டிய ராஜா ஒரு மூவ் இருக்குது, அந்த ஒரு மூவ் பண்ணான்னா இவன் அவுட்டு, சாத்தான் அவுட்டு. அந்த மூவ் இன்னும் இருக்குது, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், அந்த மூவ் இன்னும் இருக்குதுன்னு. அதை பார்த்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஒரு பாஸ்டர். பண்ணும்போது சொல்கிறாரு, 99 வரைக்கும் அவன் மூவ் பண்ணி சிரிக்கிறான், நீ தப்பிக்க முடியாதுன்னு. ராஜாவுக்கு இன்னொரு மூவ் இருக்குது, அந்த மூவ் பண்ணார்னா ஃபினிஷ்டான். அப்போ அவன் சொல்கிறான், நான் வேர்ல்டு நம்பர் 1 செஸ் பிளேயர், எனக்கு இந்த ரகசியம் தெரியும், ஒரு மூவ் இருக்குது. சாத்தானுக்கும் தெரியும், எதிரால் இருக்கிற மனுஷனுக்கு தெரியாது, தலையில் கை வச்சிருக்கிறான். ஆகவே சபையாரே அப்படின்னு சொல்கிறான், தலையில் கை வைக்காத, நம்முடைய ராஜாவுக்கு ஒரு மூவ் இருக்குது, அந்த மூவ் பண்ணிட்டார்னா அவன் செத்தான், முடிஞ்சது. அது அவனுக்கு தெரியும். ஆனாலும் நம்மள்கிட்ட 99 வரைக்கும் போராடுறான். 99 வரைக்கும் போராடுறான். அதில் விட்டுருவோமா கையின்னு? 80 விடலை, 90 விடலை, 95 விடலை, இன்னும் விசுவாசத்தில் நின்று பிடிக்கிறான். பொம்பளை சொன்னிச்சு, இன்னுமா அவன் உத்தமத்தில் நிலைத்திருக்க. 99 கேட்குது. அந்த 99 தாண்டிடுவான் யோபுங்கிறது அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனால் பிட்டை போட்டு வச்சு பார்க்குது, இன்னுமா இந்த 99 நீ படுத்துருவியான்னு நான் பார்க்குறேன். அவன் பார்த்தான், இது 99 உன்னுடைய நம்பர், இன்னும் ஒரு மூவ் இருக்குது, எங்கள் அப்பாவுடைய, அது 100, அந்த நம்பர் அவருது, உந்தில்ல. நீ 100 ஒரு நாள் ஆகவே முடியாது. நீ என்னதான் தலைகீழாக மாறினாலும், நின்னாலும், குதிச்சாலும், ஓடினாலும் 100 உந்து இல்லை. ஓய், 100 உந்து இல்லவே இல்லை. 99 வேணா உந்து போ, ஆனால் எங்கள் அப்பா அது 100. நான் இந்த 99 நிற்கிற ஆள் இல்லை, 100 பார்க்க வேண்டிய ஆள், அது எங்கள் அப்பா தான் எனக்கு அந்த 100 தருவார். அந்த 100க்கு இவன் என்னதான் தவம் இருந்தாலும் 100 வாங்க முடியாது. அவன் அத்தோட 99 அது வரைக்கும் நான் போராடுறான். நான் 99 வரைக்கும் போகலாம்ல அப்படிங்கிறான். 60 இருந்தால் 70க்கு வாம்பா, வந்து பாருமா. 70னா 80க்கு வந்து பாரு. ஏன்னா இவனுடைய நம்பருடைய அல்டிமேட் என்ன? 99. அது வரைக்கும் கொண்டு போவான். சோதனைகளையும் வேதனைகளையும் சூடாக்கி விட்டுருவான். வாழ்க்கையில் உபத்திரவத்தை கூட்டி 99 அப்போ வரைக்கும் பண்ணுறது காரணம் என்ன? தாங்க முடியாமல் விட்டுருவானுங்க இவனுங்க. அப்போ நமக்குள்ள 99க்குள்ளே ஒருத்தன் கை விட்டான்னா அவனுடைய ஆளாக மாறிடுறோம். ஆனால் அது 99 தாண்டின பிறகு 100க்கு போயிட்டான்னா கர்த்தருடைய ஆளாக மாறிடுறோம். ஓ ஹல்லேலூயா! என்ன ஒரு அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? இதுதான் திருச்சபைக்கு கர்த்தர் சொல்கிறது என்னன்னா, நீ மேற்கொள்ளுங்கிறார், நீ எதிர்த்து நில்லுங்கிறார். அவன் என்னென்னலாம் ட்ரை பண்ணி பார்க்குறான். அட்ரஸை மாற்ற பார்க்குறான், மொழியை மாற்ற பார்க்குறான், எப்படியாவது. அருமையான காரியங்கள் இதெல்லாம். ரைட்டு, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா! அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவர்கள் அல்லவே. சின்ன பாடங்கள் தான், பயங்கரமான ஆழமான பாடங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னத்தையெல்லாம் செஞ்சு நம்ம ஐடென்டிட்டியை க்ளோஸ் பண்ணணும்னு பார்க்குறான். நம்ம ஐடென்டிட்டி கர்த்தருடைய ஐடென்டிட்டி தான். 99 வரைக்கும் போராடி பார்ப்பான். அவன் நம்பருக்குள்ளே நம்ம மாட்டக்கூடாது, அந்த நம்பரை தாண்டணும். கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். வாழ்க்கையில் அது தாண்டுற நேரம் வரும்பொழுது, அந்த சோதனைகள் வரும்பொழுது வறுத்தெடுத்த ஒரு சூழ்நிலை. சில காரியங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரோஸ்டட், வருஷக்கணக்காக ரோஸ்ட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் நின்று பிடிச்சி, இல்லை என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலின் ஜெயபலன். 99 நான் விழணுன்ட்டு நான் விழுந்துட்டேன்னா என் ஆண்டவர் என்ன நினைப்பார்? 99 வரையும் வந்துட்டு இல்லை, இவ்வளவு பொறுத்து இருந்துட்டியே, அந்த ஒன்றில் நீ அவனுக்கு இடம் கொடுத்துட்டியே மகனே மகளே. அது கொஞ்சம் நீ நின்று பிடிச்சிருந்தேன்னா 100 நீ ஈஸி லைஃப்காகத்தானே நீ போன. கடினமான வாழ்க்கை உன்னால் தாங்க முடியாதுங்கிறதுக்காக கை விட்டு போச்சு. நான் உன்னை காப்பாற்றி இருப்பேனே, நான் அல்லவா காப்பாற்றினேன், நான் மகிமைப்பட்டிருப்பேனே.
கடைசியில் எனக்கு வர்ற மகிமையை அவன் தட்டிட்டு போயிட்டானே, உனக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மனபாரமும் வேதனையும் ரொம்ப என் ஆண்டவரை மறுதளிச்சிட்டேனேன்னு கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த விசுவாச வீரர்கள் பட்டியலில் உன் வாழ்க்கை, உன்னுடைய நேம் போகலையே என்பார். திருச்சபைக்கு பெரிய பாடம். தானியேலுடைய புஸ்தகத்தில் நம்ம இப்படி பார்த்துருக்க மாட்டோம். ஆனாலும் இந்த ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது இவ்வளவு நல்ல கொரிந்து சபை, ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்குங்க. இவ்வளவு பியூட்டிஃபுல்லான சபை, ஒரு 10 காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள் இருக்குதே. அதனால் நீங்கள் திருத்திக்கிங்கன்னு சொல்லிவிட்டு அழகாக எழுதிட்டு மறுபடியும் லெட்டர் எழுதி, ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவன் எவ்வளோ தந்திரசாலின்ட்டு சொல்லிவிட்டு தானியேலுக்குள்ளே வரும்பொழுது எவ்வளோ அழகாக தந்திரம். விட்டு போக வேண்டியதானே, அடிமை நாட்கள் முடிஞ்சோடனே அவங்களை துரத்திட வேண்டியதானே. எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குல்ல. இவனுங்களை எவ்வளோ நாள் வச்சுக்கிறது? சரி, அடிமைப்படுத்திட்டா அவனுக்கு சோறு கொடுக்காத, அவனுக்கு வேலை வாங்கு. எது நம்ம எகிப்தியர்கள் இஸ்ரவேலரை வேலை வாங்கினது போல். அப்புறம் அவனை கர்த்தர் ரிலீஸ் பண்ணிட்டேன். கர்த்தர் ரிலீஸ் பண்ணும்போது விட்டுற வேண்டியதானே. ஏன் இந்த குறும்பு பண்ணுற? அவன் மாற்றிடணும். ஆனால் தானியேல் புஸ்தகத்தை படிக்கிறவன் எல்லாருமே வேற ஆங்கிளில் படிப்பேன் ஒழிய, இவனுடைய தந்திரங்கள் இப்படி எபிரேயர்களை இப்படி டோட்டலாக மாற்றிட்டா அவன் கர்த்தருடைய பிள்ளைகளை பூரா தாம் பிள்ளைகளாக மாற்றிடுவான், தன்னுடைய ஜனமாக மாற்றி. அதுதான் அவனுடைய எய்ம். அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுறான். இந்த தந்திரம் தெரியலையே நமக்கு. அதுதான் இன்னைக்கு திருச்சபை மக்களையும் கூட உலகத்து ஜனங்களை போல ஆக்குறது அவன்தான் பின்னால். அவன்தான். ஏன் இவ்வளோ ப்ராப்ளம், இவ்வளோ போராட்டம்? நல்லா இருந்த ஜனங்கள் ஏன் அங்கேயும் ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் வச்சுட்டு ஏன் அப்படி உட்காந்துருக்காங்க? ஒரு தெளிவில்லாமல், அந்த மொழியில் ஒரு தெளிவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, தெளிவாக பேசலான்ட்டு. திருச்சபை மக்கள் திட்டமாய் கர்த்தருக்கு நிற்க வேண்டும், அவ்வளோதான். யோசுவா சொன்னான்னா நானும் என் வீட்டாருமே என்றால் அத்தனை அந்த மற்ற கதையெல்லாம் எங்கள்கிட்ட பேசாதேன்ட்டான். எங்கள் அட்ரஸ்ஸு இது இல்லை, எங்கள் மொழியும் இது இல்லைன்ட்டான், எங்கள் அட்ரஸும் மொழியும் வேறேன்ட்டான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம வீடுகளுக்கு செல்லலாம். வாழ்க்கை நின்று பிடிக்கணும். அப்படி பேசுங்க உங்கள் மொழியில். சோத்திரம் பேசுவோமா? அப்போது ஜெபிப்போமா? ஒரு சின்ன அர்ப்பணிப்போடு நம்ம செல்லணும். வாழ்க்கையில் சோதனைகள் வரும்போது நின்று பிடிங்க, மறந்துடாதீங்க. இந்த செய்தி என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. என்ன செய்தி? எல்லாமே கர்த்தர் என்னைக்கு ஒரு 10 நிமிஷம் நம்ம கூடி ஜெபிக்க வந்தாலும் கூட அதில் ஏதோ ஒரு பாடங்களை சொல்லி மதுரமாக பேசுகிறாங்கல்ல, அது ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அப்போ நம்மோடு கர்த்தர் எவ்வளவு வைராக்கியமாக நம்மளை பாதுகாக்கணுன்ட்டு அவர் வாயை திறந்து பேசுகிற வார்த்தைகளை பார்த்தா அது தகப்பன் நமக்கு எவ்வளோ ஒரு கரிசனை உள்ள தெய்வமாக இருக்கார். ஆண்டவரே நம்மளையும் போய் நேசித்துக்கிறாரு, பொல்லாத பாவிகள் நம்ம. கர்த்தாவே சோத்திரம். இப்போ ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். என்னென்னலாம் ஜெபிக்கணுமோ, ஆண்டவர் நம்மோடு என்னெல்லாம் இன்றைக்கி ஃப்ரைடே பேசுனாங்களோ, இந்த ஃப்ரைடே அட்டன் பண்ண உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு கிருபை தந்தாரே. நம்ம அட்டன் பண்ணலைன்னா இதெல்லாம் தெரியாதுல்ல. வீட்டில் எத்தனை பேர் நமக்கு சொல்லி கொடுத்தாலும் கூட இப்படி விடாது. தேவ சமூகம், கர்த்தர் கூட இங்கே இருக்கிறாங்க. அவரே பேச நம்ம காதால் கேட்டிருக்கோம். பாஸ்டர் அல்ல. அல்லேலூயா, கர்த்தர் தான் பேசுகிறது. ஆகையினால அவர் பேசுகிற இடத்துக்கு நம்ம வந்துடணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கி வர கிருபை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி, கோடி ஸ்தோத்திரங்கள். அப்புறம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக நன்றி. என்னென்னலாம் மறைபொருள்கள் எல்லாம் கொண்டு வெளியில் கொண்டு என்னென்ன ஆங்கிளில் பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நமக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் விட்டுட்டு உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு 2 வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவுற மாதிரி அனுப்பிட்டா ஆண்டவர் எவ்வளவு கவலைப்படுவார் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. என்னுடைய வசனத்தில் இருக்கக்கூடிய ஆழங்கள் தெரியலையே, இவனுடைய தந்திரங்களும் தெரியல, என் வசனத்தில் இருக்கிற ஆழங்களும் தெரியல, இந்த ஜனத்தை எங்கேயே நான் இழந்துருவேணும்னு ஆண்டவருக்கு இருக்குது. இவ்வளோ ரத்தம் சிந்தி பாடுபட்டதெல்லாம் வீணா போச்சே அப்படின்னு ஆண்டவர் கவலைப்படுவார். ஹல்லேலூயா, சோத்திரம். ஒரு அர்ப்பணிப்பு செய்யுங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. நீங்களும் நானும், ஆண்டவரே, அட்ரஸை மாற்ற முடியாது, மொழியை மாற்ற முடியாது, என்ன ஆனாலும் வாழ்வோ சாவோ இந்த உலகத்தில், இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமும் கிடையாது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய சந்நிதி, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய பரலோகம். என்ன உயிரே போனாலும், ரத்த சாட்சியாக மறித்தாலும் நாங்கள் அட்ரஸும் மொழியும் நாங்கள்லாம் இந்த தந்திரங்களுக்கு இடமே கொடுக்க மாட்டோம்.
அது உண்மையாய் நாம் செய்வோமானால் வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா தொல்லைகளுக்கும் நம்ம எதிர்த்து தான் நிற்போமே ஒழிய ஈஸியாக முடியும், போய் தொலைது, என்னால் தாங்க முடியல, விட்டு அப்படின்னு சொல்லி அவன் 99 வரைக்கும் இழுப்பான். அதுக்குள்ள இந்த 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 பிரச்சனை என்னடா முடிஞ்சா போதுண்டான்னு சொல்லி நிற்க. அது செய்யாதபடிக்கு என் ஆண்டவருடைய 100ங்கிற நம்பரை நான் பார்க்கணும். யோபு பார்த்தான், ஒரு யோபு அந்த 100ங்கிறத பார்த்தான். ஸ்தோத்திரம். அவமானங்கள் பட வேண்டியிருக்கும், வருத்தங்கள் பட வேண்டியிருக்கும், பலரும் சிரிப்பாங்க. ஈஸியாக நிறைய பேர் நம்ம கண்ணெதிர விசுவாசிகளே காரியங்களை நடத்துவாங்க. முடிஞ்சதுடா தொல்லைம்பாங்க, வேதனை ஆரம்பம். என்னதான் ஆனாலும் என் ஆண்டவருக்காக நான் காத்திருக்கிறேன். அவன் 99 வரைக்கும் இழுப்பான், வெக்ஸ் பண்ணி விடுவான் நம்மளை, அதாவது வெறுப்பேற்றி விட்டு. சிலர் 60லேயே கைவிட்டுறாங்க, சிலர் 70 கைவிடுவாங்க, சிலர் 89 கைவிடுவாங்க, சிலர் 95 இனி என்னால் தாங்க முடியாதுன்னு விட்டுருவாங்க, சிலர் 99லையும் கூட சரிஞ்சு விழுந்தவங்க இருக்கிறாங்க. ஆண்டவரே உமது சித்தம் ஆகட்டும்னு சொல்லி அதையும் தாண்டி இயேசு ராஜாவை பாருங்க, 99 வரையும் கொண்டு வந்தான். பாத்திரம் நீங்கள் கூடுமானால், ஏன்னா தாங்க முடியல, வேர்வை ரத்தமாக மாறிடுச்சு. ஒரு மனுஷனுக்கு வேர்வை ரத்தமாக மாறுறது பயங்கரமான காரியம். blood oozing out of the vessels, it is not a joke. அப்போ கூட விட்டு வரான்னு பார்த்தான். 90ல் விடலை, 95ல் விடலை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த மெசேஜ் லேசான மெசேஜ் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, 99ல் விடலாமான்னு விட்டுருவானான்னு பார்ப்போம். தந்திரசாலி, பொல்லாங்கன். ஆண்டவர் அந்த இடத்துல ஒன்று சொன்னாங்க, தாங்கலை முடியலன்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்கள் சித்தம் 100 வரட்டும், 99ல் நான் விட மாட்டேன், 100க்கு வந்துடுவேன் ஆண்டவரே. வந்தார், 99 தாண்டினார் ஆண்டவர், 100 எட்டினது. அப்போ என்னாச்சு? ஓடி போகிற தலையை நசுக்கப்பட்டது. இன்னைக்கு நாம உயிர்ப்பிக்கப்பட்டோம், இன்னைக்கு நாம ஜெயித்தோம். கர்த்தர் ஜெயித்தார், அந்த ஜெயம் நமக்கு. அவன் தோத்து போனான். இதே தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். உஷாராக இருப்பான். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே. நாத்மாவே, நாத்மாவே, அவர் செய்த மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, காப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட். 100ங்கிற நம்பரையே நம்ம எப்போதும் பார்ப்போமாக. ஆமென், ஆமென், அல்லேலூயா. பை.